உலகமெல்லாம் ஊமையாய் கிடந்த ஞான்றே என்றும் என்றும் ஆவு என்றும் ஒலியாகி முறையான சொல்லாய் மாறி உணர்வதை பிறர்க்குணர்த்தும் கருவியாகி இலகு தமிழ் எனும் மொழியாய் வளர்ச்சியுற்றே இணையில்லா இலக்கணத்தின் அரணும் பெற்று வலிவோடு வாழ்கின்ற தாயே உன்றன் வளமுணரா பெரும்பேதை வணக்கம் ஏற்பாய். இளமை மிகு செந்தமிழே இனிக்கும் தேனே, இளமை மிகு செந்தமிழே இனிக்கும் தேனே, எம்மொழிக்கும் மேலாக உயர்ந்தவானே, வளமை மிகு சொற்செல்வம் பெற்ற தாயே, வையத்தில் முதல்வியென வந்தாய் நீயே, உளம் கழிக்கும் உணர்வொளியே வாடா பூவே, உன் பெருமை தான் பேசும் என்றாவே, களப்பட்டு சாம்போதும் கனியே உன்னை கடைசி முறை நா வாழ்த்தி அடங்கும் பின்னே என்று பாடியவர் பாவலர். அவரின் இந்த தமிழ் வழிபாட்டு பாடலோடு இன்றைய வள்ளுவர் மெய்நிகர் நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வோம். இனிது என்றால் என்ன என்று அவ்வை பாட்டியை கேட்டால் அவள் பாடுவாள், இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினார் சேர்தல், அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்று விடைபெறுகிறாள் அவ்வை பாட்டி. அப்படிப்பட்ட அறிவினோரை போற்றுதலும் ஒன்று கூடுதலும் தான் இந்த மெய்நிகர் நிகழ்வின் நோக்கமாக வள்ளுவர் மன்றம் கொண்டு இத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று மெய்நிகர் நிகழ்வு 36 செல்லும் வாய் நோக்கி செயல் என்று பொறியாளர் இளங்கோவன் தங்கவேலு அவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். ஐயா இளங்கோவன் தங்கவேலுவை இந்த அவைக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அவருடைய சொந்த ஊர் குடியாத்தம். இந்த குடியாத்தம் அப்படிங்கிற பேரு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, குடியேற்றம் அப்படிங்கிற வார்த்தை தான் மருவி குடியாத்தம்னு வந்திருக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கண்டேன். ஐயா எதையாவது அவங்களுடைய இதுல அதை பத்தி ஏதாவது ஓரிரு குறிப்புகள் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தந்தை ஒரு தமிழ் ஆசிரியர், தாய் ஒரு பள்ளி ஆசிரியர். இவருக்கு இயல்பா தமிழில் எப்படி ஆர்வம் வந்தது? ஒரு பொறியாளராக இருக்கும் பட்சத்திலே அமெரிக்காவிலே தொழில்முறையிலே பணியாற்றி கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட தமிழ் ஆர்வம் எங்கு வந்தது என்று நாம் யோசித்து பார்க்கும்போது அவருடைய பெயரிலே இருக்கக்கூடிய தங்கவேலு ஐயா அவர்கள் தமிழாசிரியராக இவரை அந்த ஒரு வளர்ப்பிலே இவருக்கு தமிழின் மீது இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. இயந்திரவியல் அரசு பொறியியல் கல்லூரி கோவையிலே பயின்றிருக்கிறார். 24 ஆண்டு காலமாக செயின்ட் லூயிஸ் நகரத்திலே அமெரிக்காவிலே மிசோரி மாகாணத்தில் மாஸ்டர் கார்டு நிறுவனத்தில் திட்ட மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்மெல்லாம் இந்த கிரெடிட் கார்டுல மாஸ்டர் கார்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பல நேரத்தில் செலவு பண்றதுக்கு மட்டும் எடுக்கிறோம். ஆனால் அந்த நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு தமிழார்வம் மிக்க நாளைக்கு லைஃப் ஸ்டைல் கோர்ஸ் வாங்க சொல்றியா? அந்த வகையிலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயின்ட் லூயிஸ் மிசௌரியிலிருந்து தன்னார்வலராக தமிழ் பணி ஆற்றி வருகிறார். அதாவது அமெரிக்க நாட்டுல பேச்சு தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அங்கு வளரக்கூடிய இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு பேச்சு தமிழிலே ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுவதற்காக அங்கு ஒரு முதுநிலை வகுப்பு ஆசிரியராக பணியாற்றியும் கொண்டு தமிழில் இருமொழி சான்றிதழ், சீல் ஆஃப் பை லிட்ரசி என்று சொல்வார்கள், அதிலே பயிற்றுனராக இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ள தமிழ் சங்கத்தில் பொதுக்குழு உறுப்பினராக பல பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னா என்ற ஒரு அமைப்பிலே முன்னாள் இயக்குநராக பணியாற்றி இருக்கிறார்கள், பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2015 அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடத்திய திருக்குறள் பன்னாட்டு கருத்தரங்க நிகழ்விலே மக்கட்பேறு என்பது குறித்து அவங்க ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறார். மக்கட்பேறு பற்றி நமது நண்பர் திருப்பதி அவர்களும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவிலே ஆய்வு நூலிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே இளங்கோவன் தங்கவேலு ஐயா அவர்களும் மக்கட்பேறு பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். குறளை கண்டுபிடி என்ற காணொளி தொகுப்பினை, அதாவது கல்வி 40 என்று தமிழக அரசு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணி மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதிலே குறளை கண்டுபிடி காணொளிகளை எல்லாம் ஐயா அவர்கள் தயாரிக்கும் குழுவிலே ஒரு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள்.
வலைத்தமிழ் மற்றும் வள்ளுவர் குரல் குடும்பம் இணைந்து வலையொலியில் வழங்கிய இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்வின் உதவியாளராகவும் இருந்திருக்கிறார். இப்படி அதே மாதிரி இப்ப இந்த உலக மொழிகளில் திருக்குறள் அப்படின்ற அந்த ஒரு தொகுப்பு நூல் வெளியீட்டிலே ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார்கள். ஐயா சிஆர் அவர்கள், அஷ்ரப் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாம் இணைந்து, வலைத்தமிழ் பார்த்தசாரதி ஐயா, இவர்கள் எல்லாம் இணைந்து 2024 வெளியிட்ட உலக மொழிகளில் திருக்குறள் இந்த தொகுப்பு நூல் வெளியீட்டின் திட்ட ஒருங்கிணைப்பாளர். இப்படி பலதரப்பட்ட சேவைகளை ஒல்லும் வகையான் அறவினை அப்படின்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே இடைவெளி இல்லாமல் செல்லும் வாயலாம் செயல் என்ற குறளுக்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஐயா இளங்கோவன் தங்கவேலு அவர்கள். அவர்களை இன்றைய மெய்நிகர் நிகழ்வு 36 செல்லும் வாய் நோக்கி செயல் என்று பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அருமை, நன்றி. நன்றிங்க ஐயா, நல்ல சிறப்பான ஒரு அறிமுகத்தை கொடுத்தீர்கள். இந்த வாய்ப்புக்கு முதல்ல நன்றி. ஏன்னா வினையால் வினையாக்கி கொள்ளல் அப்படின்ற மாதிரி இந்த தலைப்பினால் சுபத்திருப்பதையை அன்னை கூப்பிட்டு சொன்னபோது எனக்கு கண்டிப்பாக இது செய்ய வேண்டும் என்று தோன்றியது. ஏனென்றால் இது நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த பணியோடு தொடர்பு கொண்டது உண்டு. இரண்டாவது, இதை குறித்து நிறைய குறள்களை படித்து மேற்கொண்டு நான் திருக்குறளை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்காக திருப்பதி ஐயாவுக்கு ஒரு பெரிய நன்றி. நவில் தரும் நயம் தரும் திருக்குறள், அதனை பழகும் தரும் பெருகும் பண்புடையாளர் தொடர்பு. அத்தகைய ஒரு பண்புடையாளர்கள் தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வள்ளுவருக்கும் வள்ளுவத்திற்கும் எனது பணிவான நன்றிகள், வணக்கங்கள். அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற காலம், இந்தியா முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற நேரம், தமிழகத்தில் தற்பொழுதுதான் முடிந்திருக்கிறது. எப்படியாவது வெல்ல வேண்டுமே, அதற்கான வழிகள் என்னென்ன என்று பல வேட்பாளரும் பலவாறாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வேளை, வாக்குகளை அள்ள வாக்குறுதிகளையும் பொருளையும் அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் செல்லும் வாய் நோக்கி செயல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சில ஐயங்களை உண்டாக்கலாம். வினை தூய்மை என்ற அதிகாரத்தினை முன்னதாக வைத்து வினை திட்பம், வினை செயல் வகை போன்ற அதிகாரங்களை அடுத்ததாக வைத்த வகையிலேயே நாம் செய்யும் செயல்களும் அதன் விளைவுகளும் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது கேள்விக்கு இடமில்லாத ஒன்று. எனவே அந்த அரசியல் தவிர்த்து வள்ளுவர் வகுத்த வழியில் உங்கள் தொகுதி வாக்களிப்பு வரிசையில் எத்தனை பேர் உள்ளார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு கணினியை, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அத்தகையான மாற்று யோசனைகளையும் செல்லும் வாய் நோக்கி செயல் என்கின்ற செயல்களையும் குறித்து என்னுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் ஆன்றமைந்த அவையோரான தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வினை செயல் வகை, இதுதான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு. அதை குறித்து நான் 4 பகுதிகளாக பேச இருக்கிறேன். அதற்கு முன்பாக நம்முடைய கேள்விகளையும் கலந்துரையாடலையும் நாம் இறுதியாக வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இதில் எனக்கு ஒரு வசதி இருக்கு. நான் ஒரு வழக்கமான பேச்சாளர் கிடையாது. அதனால இடையிடையே நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா குழம்பி போய் ஏதோ ஒரு சினிமாவில் வரும் இல்லையா, அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிற நிலைமை வந்துடும். ஸோ அதனால ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் அதை சொல்லி வைக்கிறேன். இப்போ இந்த ஒல்லும் வாய் நோக்கி செயல் அப்படிங்கிற அந்த குறள் முழுசா நாம் பார்த்தோம்னா, ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அதுல முதல் பகுதி அப்படின்னு நாம எடுத்து பார்த்தோம்னா, ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே. இது நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு இலகுவான ஒரு செயலாக தான் தோணுது இல்லையா. இப்போ ஒரு செயலை எடுத்துக்கிறோம், அது என்னென்ன வகையில செய்யலான்றதை நம்ம ஒல்லும் வாய் அப்படிங்கிற வகையில நம்ம முடிவு பண்ணிடுறோம். தெரியுது நமக்கு இந்த வழிகள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிருது. இதுல என்ன பெரிய கடினம் இருக்கிறது? எடுத்துக்கொண்ட வேலையை முடிப்பதற்கு தெளிவான வழிவகைகள் இருக்குது ஏற்கனவே. அப்படி இருக்கும் பொழுது அது செய்யறதுல என்ன கஷ்டம் அப்படிங்கிறது நாம் யோசித்து பார்த்தோம்னா, இட்ஸ் நோ பிரெய்னர். அதாவது இது யார் வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால்
அது அவ்வளவு எளிதாக கடந்து போகக்கூடியது அல்ல. அது என்னவென்று பின்னால் பார்ப்போம். இரண்டாவதாக காவாக்கால் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து திருவள்ளுவர் போட்டிருக்கார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாம் திருவள்ளுவரை மிக நன்றாக என்னை விட அறிந்தவர்கள். திருவள்ளுவர் ஒரு நகைச்சுவையாளர். சில நேரத்தில் ஏவல் ஏவல் சொல்லுவாரு, சில நேரத்தில் நகைச்சுவை பண்ணுவாரு, சில நேரத்தில் நக்கல் பண்ணுவாரு, சில நேரத்தில் சிறுபிள்ளை விளையாட்டுகளும் அவர்கிட்ட இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, செல்லெடுத்து காக்கினேன் காவாக்கல் காவாக்கால் என்னன்னு சொல்லுவாரு இல்லையா? அந்த செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினேன் காவாக்கால் என். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 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 சின்ன ஒரு நகைச்சுவை, ஒரு நக்கல் இருக்கு. காவாக்கால் என், நீங்க வந்து அது காத்தால் என்ன காக்காட்டி என்ன, உங்களுக்கு என்ன விளைவுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அது மாதிரி நிறைய குரல்கள்ல அவர் வந்து அந்த சின்ன சின்ன குறும்புகளை வச்சிருப்பார். அந்த மாதிரி இந்த குரல்லையும் ஒரு ஒரு குறும்பு வச்சிருக்காரு. எப்படின்னா, நம்ம போயிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு வழியில, திடீர்னு காலை குறுக்க போட்டு ஒரு சின்ன தடையை வச்சு நம்மளை ஒரு மிரட்டி திண்டாட வச்சு சிந்திக்க வைக்கிறதுல திருவள்ளுவருக்கு இணையா யாரும் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அடக்கமுடைமையில யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் தோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் ஆணுங்கால் கண்ணல்ல இல்லை பிற, கண் அல்லது இல்லை பிற, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு. இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் ஒருத்தனுடைய காலை போட்டு ஒரு தடையை உருவாக்கி சிந்திக்க வச்சு நாம அதுக்கு என்ன மாதிரி விடை சொல்றோம், என்ன மாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கிறது பார்க்கறதுல திருவள்ளுவருக்கு ஒரு பெரிய ஆர்வம். அந்த மாதிரி தான் இந்த குரல்லையும் அந்த அந்த ஒல்லாக்கால் அப்படிங்கிற ஒரு காலை போட்டு நம்மளை வந்து சிந்திக்க வச்சிருக்காரு. அதை பத்தியும் பின்னாடி பார்ப்போம். மூன்றாவதாக நான் எடுத்து பேச இருப்பது செல்லும் வாய் நோக்கி செயல் என்ற பகுதியை பற்றி. இதை பத்தி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, செல்லும் வாய் நோக்கி செயல். இப்ப நம்ம வீட்டு குழந்தைகளே என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு பொம்மை வேணும், இல்லைன்னா ஒரு பைக் வேணும், இல்லைன்னா ஈவன் நாம வந்து விரும்புவரே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். இப்படி எத்தனையோ செயல்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல அப்பா கிட்ட ஆரம்பிச்சு வாங்கி கட்டிக்கிட்டு, அப்புறம் அம்மா கிட்ட போய் அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சிபாரிசு கேட்டுட்டு, அதுவும் வேலைக்கு ஆகலைன்னா தாத்தா பாட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சிபாரிசு வாங்கி எப்படி அவங்க நினைத்த காரியத்தை சாதிக்கிறாங்க. அவங்க வந்து திருக்குறள் படிச்சாங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு இதெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்தாங்களா? ஸோ இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வருது. ஸோ எல்லா மனிதர்களுக்குமே செல்லும் வாய் நோக்கி செயல் என்பது ஒரு இயற்கை அறிவாகவே இருந்திருக்கிறது. இதுக்கு வந்து நம்ம திருவள்ளுவரோ திருக்குறளோ சொல்லி அந்த படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் இதை வந்து ஒரு 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 திட்டமிட்டு எடுத்துக்கொண்ட செயல் பெரிதாக இருக்கும் பொழுது, சிக்கலாக இருக்கும் பொழுது, அதை வந்து எப்படி நாம் வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும், தடைகள் வரும் பொழுது அப்படின்றத நாம் வந்து இந்த இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. அதை பார்ப்போம். ஸோ கடைசியா நான் பேச இருப்பது வந்து தொலைத்ததை தொலைத்த இடத்தில் தான் தேட வேண்டும் என்பது போல, புதையலை புதைத்த இடத்தில் தான் தேட வேண்டும் என்பது போலவும், இந்த ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் என்பதற்கு பொருந்தி வருகின்ற சில முதன்மை மற்றும் துணை பொருட்பாக்களையும் பார்க்கலாம். இங்க வந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மாற்று சிந்தனைகளை ஒட்டியது. அதனால வந்து திருக்குறள்களுடைய இயல்களின் அடிப்படையிலான பொருளை தாண்டி தனித்து நிற்கும், அதாவது ஸ்டாண்ட் அலோன் குரலாக பொருளின் துணை கொண்டு பேச இருக்கிறேன். அதனால் பிழை இருந்தால் பொறுத்தரல வேண்டுகிறேன். ராமநாதன் ஐயா முன்னாடியே சொன்னாரு, அந்த ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் நோக்கி செயல் என்ற குரலையும் சொன்னார். இந்த ரெண்டு குரலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் கூட, திருவள்ளுவர் அந்த குரல் பற்றி சொல்லும் பொழுது இந்த ஒல்லாக்கால் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை சொல்லி அங்க போடல். ஏன்னா அங்க வந்து ஓயாமல் தொடர்ந்து இயன்ற வழிகளிலெல்லாம் அறம் சார்ந்த செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அங்க வந்து நேர்மறையா சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய வியக்கத்தக்க ஒரு செயல். ஏன்னா வள்ளுவர் வந்து நுணுக்கமா ஒரு ஒரு சொல்லையுமே அவர் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தியிருக்கின்ற விதம் வந்து
அவ்வளவு நுணுக்கமாக இருக்கிறதுன்றது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய வியப்பு. அதுலயே சில சொற்களை வந்து நேர்மறையா போடுறது, சில சொற்களை வந்து எதிர்மறையா போடுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து வார்த்தை விளையாட்டுகளில் வள்ளுவருக்கு நிகர் வள்ளுவர். இப்போ நாம் எடுத்துக்கிட்ட குறளுக்கு வரும். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்று. இது குறித்து நாம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை யோசித்து பார்க்கணும். என்னன்னா, நாம் யாராக இருந்து இந்த குறளில் சொல்லுகின்ற அணுகுமுறையை கையாளுகிறோம் அப்படிங்கிறது இன்றியமையாது. அதைவிட முக்கியமானது, ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. ஒரு செயலை வந்து ஒரு முறை தான் செய்யறது வாய்ப்பு கிடைக்கும். நமக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் ஒரு முறை தானே கிடைக்குது. அதை பத்தியும் பின்னாடி பேசுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பிற பணிகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு செயலையுமே வந்து செய்வதற்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறது, அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா அப்படிங்கறத பொறுத்தும் இருக்குது இந்த ஒல்லும் வாயெல்லாம் அப்படிங்கிறது. நாம ஒருத்தரே பாத்தீங்கன்னா வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு பாத்திரங்கள்ல வந்து நாம வந்து செயல்பட வேண்டியதா இருக்கு. வீட்டில இருந்தா தந்தை அல்லது மகன் அல்லது சகோதரன், இந்த மாதிரி ஒரு பல பாத்திரங்கள்ல வீடுகள்லயே இருக்குது. கணவன். வெளியில போனீங்கன்னா நீங்கள் ஒரு தொழிலதிபர், தொழிலாளி, இல்லைன்னா ஒரு 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 நிறுவன தலைவர், இல்ல சிறு தொழில் புரிபவர். இது எல்லாமே வந்து நீங்க திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அவர் அழகா ஒரு சொல்லிலையுமே அவர் வந்து ஒரு திருக்குறளையுமே வேற வேற அந்த அந்த மனித செயல்கள், அந்த மனித பணிகளை பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா. அமைச்சர் பத்தி பேசியிருக்காரு, தூதுவர் பத்தி பேசியிருக்காரு, அரசரை பத்தி பேசியிருக்காரு. அரசர்னா இந்த காலத்துல நாம் வந்து ஒரு தலைமை அதிகாரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அல்லது இல்வாழ்க்கை, சாதாரண இல்வாழ்க்கை வாழ்பவரா, சமூக பணியாளரா, மாணவரா, எல்லா வகையிலுமே வந்து திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறளை எடுத்து ஒவ்வொருவருக்கும் நாம் பொருத்தி பார்க்க முடியும். அப்படி நீங்கள் எந்த பாத்திரத்தை ஏற்றிருக்கிறீர்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது, ஒரு செயலுக்குமே கூட உங்களுடைய பாத்திரம் மாறும். சில செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாமே தலைவராக இருப்போம். சில செயல்களில் வந்து நாம் வந்து அந்த வேலையை செய்கின்ற அந்த குழுமத்தில் ஒருவராக இருப்போம். அப்படி வேற வேற உங்களுடைய நிலையே மாறுபடும் இல்லையா. அந்தந்த நிலைக்கு ஏற்றபடி இந்த இந்த செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படிங்கிற குறளுக்கு உண்டான அந்த ஒல்லும் வாய் அப்படிங்கிறது வந்து அமையும். அதையும் பார்ப்போம் பின்னாடி. இதுல ஒரு கடைசியா ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இதுல நீங்க வந்து மேற்சொன்ன அந்த பாத்திரங்களை தவிர்த்து நீங்கள் கயவரா, அதாவது வள்ளுவர் சொன்ன சொல்லை நான் சொல்றேன், அந்த யாரையும் புண்படுத்தினதாக சொல்லல, கயவரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதுல என்ன பிரச்சனைன்னா, யாருமே வந்து தன்னை தானே கயவர்னு முழுசா டிக்ளேர் பண்றது இல்லையா. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பாத்திரத்தை, அந்த கயவர் பாத்திரத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க. நீங்க பார்ட் டைம் கெட்டவரா இல்ல ஃபுல் டைம் கெட்டவரா, அந்த வந்து பாத்திரத்துல நீங்க எப்படி பிளே பண்றீங்க அப்படின்ற பொறுத்து பாத்தீங்கன்னா, வள்ளுவர் என்ன சொல்றாரு, தேவரடையர் கயவர் அவரும் தான் மேவன செய்து விடுவார். சோ நீங்க வந்து இப்போ கயவராக இருக்கும்போது, அதாவது கயவர்னா இந்த இடத்துல கெட்டவராக நீங்க, ஏன்னா சில இடத்துல நீங்க வந்து உங்கள் மனசாட்சி பிரகாரம் சில நேரத்தில் தவறு செய்ய வேண்டிய தேவை வரும். அந்த நேரத்திலையும் கூட நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அங்க அந்த தவறை செஞ்சுட்டு மறுபடியும் நல்லவனா ஆயிடுவீங்க. அப்படி மாத்தி மாத்தி நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்படி நீங்க ஒரு சூழல் இருக்கும் பொழுது வள்ளுவர் என்ன சொல்றாரு, நீங்க கவலையப்படாதீங்க. ஏன்னா நீங்கள்லாம் வந்து அந்த அந்த நிலையில அந்த 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 கெட்டதை செய்கின்ற நிலையில இருக்கும் பொழுது நீங்கள் தேவர்கள் போல, நீங்க எதை வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம், நீங்க மேவன செய்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ அதனால வந்து அதை பற்றி நாம ரொம்ப பேச வேண்டாம். ஆனா அதுவும் அந்த ஒரு பாத்திரமும் நமக்கு இருக்குன்றத சொல்றதுக்காக தான் நான் வந்து இந்த கொண்டு வர்றது. அதே மாதிரி நாம் எடுத்துக்கொள்கின்ற அந்த பாத்திரத்தினுடைய அந்த பொறுப்பை பொறுத்துதான் நீங்கள் செய்கின்ற அந்த திட்டத்தில் ஒரு உறுதியும், அந்த எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற தீவிரமும் அவசியமும் அமைந்திருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து நீங்க எடுத்துக்கொண்ட காரியத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்கின்ற தேவை இருக்காது. இப்ப நீங்க வந்து ஒரு நிறுவன தலைவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும்.
இல்லை சுய தொழில் பண்றீங்க, ஏன்னா உங்க பணத்தை போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க கண்டிப்பாக அந்த செயலை முடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. ஆனால் நீங்க ஒரு குழுவில் வேலை செய்றீங்க, யாரோ ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு தொழிலதிபருக்கு நீங்க வேலை செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் வந்து உங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து யாருடைய வேலை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தருடைய வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அப்போ வந்து அந்த எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்காது. இப்போ ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்று அப்படிங்கிற அந்த சொற்றொடர் பார்ப்போம். ஒரு ஒரு செயலை எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு ஒரு வீடு கட்ட போறோம், இல்லைன்னா ஒரு ஒரு கடைக்கு போகணும், இல்லை ஒரு திருமணம் பண்ணணும். இப்படி ஒரு ஒரு செயலை எடுத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எடுத்து சிந்திக்கும் பொழுதே இது எந்தெந்த வழிகளில் செய்யலாம் அப்படின்னு நாம யோசிக்கும் பொழுதே, இதுல இன்னொரு நுணுக்கம் என்ன இருக்குதுன்னா, அந்த ஒல்லாத வழிகளும் இங்கேயே வந்துடும். திருவள்ளுவர் வந்து பின்னாடி வச்சிருந்தாலும் கூட அந்த ஒல்லும் வழிகளை யோசிக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து அந்த ஒல்லாத வழிகளும் வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு கடைக்கு போகிறோம் வச்சு, கடைக்கு போனால் புடவை எடுக்கணும், இல்லை ஒரு துணி எடுக்கணும். 4 கடையை நம்ம யோசிப்போம். அந்த 4 கடை யோசிக்கும் பொழுதே நமக்கு வந்து அப்பவே பிரிச்சிருவோம். ஓ, இந்த கடையில் வந்து விலை குறைச்சலாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்காது, தரமாக இருக்காது. அந்த கடையில் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் தரம் நல்லா இருக்கும். இந்த கடையில் தள்ளுபடி கொடுப்பாங்க, அந்த கடையில் தள்ளுபடி கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு எனக்கு நல்லா தெரியும். இப்படி நாமளே வந்து ஒரு ஒரு பிடித்த பிடிக்காத அந்த செல்லக்கூடிய செல்லாத வழிகள் வந்து அங்கேயே வந்து நீங்க வந்து முடிவு பண்றீங்க. இப்போ கல்யாணத்துக்கு கூட நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றோம், ஐயோ அந்த குடும்பமா, வேண்டாம் வேண்டாம், இந்த குடும்பமா, இவங்க இப்படி பண்ணுவாங்க, அதனால அந்த பெண் வேண்டாம். இப்படி எல்லாம் வந்து பிரித்து பிரித்து ஒரு ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே செல்லக்கூடிய வழி என்ன, செல்லக்கூடாத வழி என்ன, அது அது எல்லாத்தையுமே நம்ம அங்கேயே வந்து முடிவு பண்றோம். ஏன் இதை பண்றோன்றது நம்ம பின்னாடி வரும், அந்த பொல்லாக்காலுக்கு அப்புறம் அதெல்லாம் வருது. அதே நேரத்தில் இந்த இந்த ஒல்லும் வாயெல்லாம் அப்படிங்கிற அந்த செயலை வந்து நான் வந்து இங்கேயே 2 திருக்குறளை எடுத்துக்கலாம். ஏன்னா திருவள்ளுவருக்கு வந்து நீங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ திருக்குறள் தான் இருக்கு. நீங்க எதையுமே வெளியே போய் தேட வேண்டாம். இல்லையா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப அப்படிங்கிறார். எண்ணிய, இந்த எண்ணியன்றது தான் அங்க ரொம்ப முக்கியம். எண்ணிய, சிலர்லாம் பணத்தை எண்ணுறாங்க, அது வேற. இல்ல தலைகளை எண்ணுறாங்க, அது வேற. இங்க வள்ளுவர் சொல்றது வந்து எண்ணிய, அதாவது எந்தெந்த வகைகளெல்லாம் நாம் இந்த செயலை செய்ய முடியும். அந்த எண்ணிய அப்படிங்கிறது தான் இங்க நம்ம இந்த நமக்குள்ளோட ஓரளவுக்கு பொருத்தமா வரக்கூடிய ஒரு சொல் இல்லைங்களா? அந்த எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, இங்க வந்து மனத்திப்பத்தை பத்தி பேசுறாரு. ஆனால் அந்த எண்ணிய அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அதாவது அந்த அந்த ஊரொரால் உற்றபின் ஒல்காமை, அந்த குறள்ல வந்து ஊரொரால், ஊறு வராமல், அதாவது எடுத்துக்கொண்ட செயலுக்கு எந்த ஒரு ஊரும் வராமல் அந்த செயலை செய்வதற்கு வேண்டிய திட்டமிடலை முதல்லயே செய்யும். இல்லையா? என்னென்ன ஊரெல்லாம் வரக்கூடும் அப்படிங்கிறத முதல்லயே வந்து நீங்க திட்டமிடணும். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? நீங்க அந்த ஒல்லும் அந்த அந்த ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே அப்படின்னு நம்ம அந்த ஆரம்பிக்கும் பொழுதே இந்த ஊரொரால், எண்ணிய, அந்த எல்லாமே அங்க அந்த அடங்கி வருது. இது எல்லாமே நீங்க முதல்லயே யோசித்து அந்த அந்த திட்டத்தை, இதில் செல்லக்கூடிய வழி என்ன, செல்லக்கூடாத செய்ய முடியாத வழி என்ன. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து ஒரு திட்டம் போட்டு இந்தந்த கடைகள், இந்தந்த இந்தந்த கான்ட்ராக்டர்கிட்ட தான் போகணுன்றது முடிவு பண்ணுவீங்க. ஆனா நடுவுல என்ன ஆகும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். நீங்க யார்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, இல்ல யார வந்து நீங்க தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ, அவங்களே வந்து நீங்க முடிவு பண்ற சூழலும் வரும். இல்லையா? அந்த மாதிரி சூழல் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்கோம். நான் கண்டிப்பா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவங்ககிட்ட நான் போக கூட மாட்டேன். அப்படின்னு நாம சொன்ன அதே ஒரு 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 என்ன சொல்றது, உறுதியை வந்து நாமளே நம்ம மாத்திருக்கோம். அப்படியெல்லாம் கூட வந்து நாம வந்து இந்த திட்டமிடல்ல வந்து அப்படி ஒரு சூழல் வந்தால், அப்போ வந்து நாம என்ன செய்யணும்? அப்படிங்கிறதையும் நீங்க யோசிக்கக்கூடிய அளவுல உங்களுடைய அந்த எண்ணம் இருந்ததுன்னா, நீங்கள் எடுத்துக்கொண்ட செயல் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும்.
இதுல இன்னொரு பகுதி என்னன்னா, இந்த வெற்றிகரமாக முடியும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒல்லாக்கால் அதன் ஒல்லாக்கால் வரும்போது பேசுவோம். ஆனா அந்த எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருந்தது அப்படிங்கிறது அங்க ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அதையும் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஆங்கிலத்துல ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஃபெயிலியர் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில். ஃபெயிலியர் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில். அதாவது நீங்க திட்டமிடுவதற்கு தவறினால் நீங்கள் தோல்விக்கு திட்டமிடுகிறீர்கள் என்று பொருள். நீங்க வந்து ஒரு இப்போ திட்டமிடல் கூட முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்ட பாத்திரத்தை பொறுத்து தான் அமைந்திருக்கிறது. நீங்க ஒரு சாதாரண ஒரு மனிதராகவோ அல்லது சுயதொழில் புரிவோராகவோ அப்படின்னா, அதாவது எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. செயல் சிறிதாக இருக்கலாம், உங்களுடைய கட்டுப்பாட்டில் எல்லாமே நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அடங்குவதாக இருந்தால் நீங்க வந்து ஒரு எளிமையான திட்டத்தை உருவாக்கி, சிம்பிளா நீங்க எல்லாம் ஒரு பெரிய உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிளான் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நீங்க எளிமையான ஒரு திட்டத்தை உருவாக்கி உங்க மனதுக்குள்ள வகுத்து வைத்துக்கொண்டு நீங்களே செயலாற்றலாம். அதுல ஒரு பிரச்சனை வராது. அதாவது அதுல ஏதாவது உங்களுக்கு எதனா மாற்றங்கள் வேணும்னா நீங்களே மாத்திக்கலாம் இல்லையா. அந்த திட்டமிடுதலை நீங்களே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனா ஒரு பெரிய தொழில் நிறுவனத்துல நீங்க பணி செய்யறீங்க, ஒரு மேலதிகாரியா இருக்கிறீங்க, இல்ல பொறுப்புள்ள தலைவரா இருக்கிறீங்க, நீங்க செய்ய வேண்டிய செயல் திட்டத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இல்ல சில நேரங்கள் வந்து வெளியில இருந்து வருகின்ற நிறுவனங்கள் கூட அதுல வந்து உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கும். இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பலருடைய பங்களிப்பினை சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்கின்ற திட்டம், நீங்கள் அமைக்கின்ற திட்டம் மிகப்பெரியதாகவும் எல்லா விதமான சார்புகளையும், இந்த சார்புகளை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன, அந்த டிபெண்டன்சின்னு நாங்கள் சொல்றோம் ஆங்கிலத்தில். டிபெண்டன்சிங்கிறது இந்த நேரத்தில் இந்த இது டெலிவரி ஆகணும், அந்த நேரத்தில் அது டெலிவரி ஆகணும், இது ஒன்று பின் ஒன்றாக வரணும், அவங்களுக்கு வந்து எவ்வளவு லீட் டைம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் யோசித்து பார்த்து அந்த திட்டங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் வந்து உருவாக்கினால்தான் அந்த திட்டம் வந்து சிறப்பாக அமையும். ஆக நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்து கொண்டு அந்த திட்டங்களை செயல்படுகிறீர்கள், அந்த உருவாக்குகிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, நீங்கள் உருவாக்குற திட்டம் வந்து வளைந்து கொடுக்கும் தன்மை உடையதாக இருக்கு. வளைந்து கொடுப்பதுன்னா எப்படி? சில சொல்லுவாங்க, என் வழிதான், என் வழி தனி வழி, மற்றதெல்லாம் பெரும் வலி அப்படின்னு. நான் நினைச்சதுதான் சரி, என்னுடைய வழிதான் சரி, மற்றவங்க சொல்ற வழியெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், இது என்னுடைய திட்டம், இது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு அமைகின்ற திட்டங்கள் எல்லாமே தோல்வி நான் சொல்ல மாட்டேன். ஆனா பெரும்பாலான திட்டங்கள், அத்தகைய திட்டங்கள் வந்து தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நல்ல வலிமை உள்ள பண பலம், பொருள் பலம், அந்த அந்த அதிகார பலம் எல்லாத்துலயுமே நீங்க டாப்பா இருக்கிற பட்சத்துல மேபி நீங்கள் அந்த மாதிரி செய்யற வேலைகள் வந்து என் வழி தடி வழி என்று செய்யறது வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு கூட்டு முயற்சியில், சமுதாய முயற்சியில், சமுதாய குழுவாக நீங்க செய்யும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த ஒரு ஒரு அந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை இல்லைன்னா, வளைந்து கொடுக்கும் தன்மை அந்த திட்டத்தில் இல்லைன்னா அது வந்து தோல்வியுறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம வீட்லயே பார்க்கறோம் இல்லையா, நம்ம குழந்தைகிட்ட போயிட்டு அப்பா இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இதை வந்து இப்படி யோசித்து பாரு, இந்த இடத்துல போய் தேடிப்பாரு அப்படின்னு நம்ம எவ்வளவு அறிவுரைகளை சொல்றோம், முன்னெச்சரிக்கைகள்லாம் சொல்றோம் இல்லையா. ஆனா என்ன பதில் வருது? எல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், இப்படிதானே குழந்தைகள்கிட்ட இருந்து பதில் வருது. என்ன ஆகுது நம்ம நிலைமை? காணாதான் காட்டினான் தான் காணான் கதையாயிடுது இல்லையா. ஏன்னா அவர்கள் காணாதான் கண்டானான் தான் கண்டவர் அந்த நிலையில இருக்கிறாங்க அவங்க. நாம வந்து அவங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணி காணாதான் ஆகிடும். ஆனா ஒன்ன நினைவுல வச்சுக்கணும், நம்ம பிள்ளைகள் வந்து நாம் சொல்ற மாதிரி கேட்டு நடக்கலைன்னா கூட கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை வரும் பொழுது சரியாக பயன்படுத்துவார்கள். ஏன்னா அவங்கவுங்க பிள்ளைகளுக்கும் அவங்க அதே சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா அவர்கள் வந்து கவனித்து அதை கண்டிப்பாக அதை வந்து செயல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதனால நாம் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லலாம்,
அவர்கள் கேட்பதற்கு வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை தேவைப்படும்போது கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அடுத்தது வந்து ஒரு திட்டம் உருவாக்கணும்னா அந்த திட்டத்துல வந்து முதன்மை திட்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருப்போம். இந்த 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 கடையில போய் இதை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது இல்லைன்னா அந்த கடை பி, இல்லைன்னா இன்னொரு கடை சி, இப்படி பலவிதமான மாற்று யோசனைகளை அந்த அந்த கட்டத்திலேயே நாம உருவாக்கி வச்சிருக்கோம். எந்த கட்டத்துல? ஒல்லும் வாயெல்லாம் அந்த கட்டத்திலேயே வந்து நீங்கள் ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படின்னு நீங்க பல வழிகளை உருவாக்கி வைக்கிறீங்க. அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஃப் யுவர் பிளான் ஏ ஃபெயில்ஸ் டோன்ட் வரி, தெர் ஆர் ஸ்டில் 25 more ஆல்பபெட்ஸ். அதனால நீங்க அந்த அத்தனை திட்டங்களையும் நீங்க மாற்று யோசனைகளாக வைத்திருக்கணும். இப்போ அடுத்த இரண்டாவது பகுதிக்கு வரும், இந்த ஒல்லாக்கால். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது ஒரு சிந்தனை கேள்வி. நாம வேலைகளை செய்யும் பொழுது 2 விதமான தடைகள் வரும் இல்லையா? 2 விதமான தடைகள். எல்லா தடைகளையுமே வந்து நீங்க இந்த 2 விதத்துல அடக்கிட முடியும். ஒண்ணு வந்து நோன் அன்னோன், அதாவது ஒரு நகைச்சுவையா சொல்லுதுன்னா தெரிந்த பிசாசு. தெரிந்த பிசாசு நாம எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். அது நோன் அன்னோன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நவம்பர் டிசம்பர்ல நீங்க ஒரு ஒரு பிளான் பண்றீங்க, ஒரு திட்டம் போடுறீங்க, ஒரு செயல் செய்ய இருக்கிறீங்க. ஆனா நவம்பர் டிசம்பர்ல இந்தியாவில் உங்களுக்கு நல்லா தெரியும், நல்ல மழை வர வாய்ப்பு இருக்கிறது, புயல் வர வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இப்போ இந்த இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மே ஜூன்ல ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தேர்தல் வரும்ன்றது உங்களுக்கு முன்னாடி தெரியும் இல்லையா? அதே மாதிரி இப்போ தீபாவளி பொங்கல் நேரங்களில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து விடுமுறையில போயிட்டு வாங்கன்றதும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு தெரிந்த விஷயங்கள். ஆனா எப்போ நடக்கும்ன்றது சரியா தெரியாது. இப்போ டிசம்பர்ல புயல் வருதுன்னா எந்த நாள்ல வரும்ன்றது வந்து நீங்க திட்டமிடுறது 6 மாசம் முன்னாடி திட்டமிட்டு போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு 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 தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அது வந்து நாம் வந்து நோன் அன்னோன் அப்படின்னு சொல்றோம். இப்போ அன்னோன் அன்னோன் இது வந்து தெரியாத பிசாசு. இப்போ திடீர்னு ஒரு பூகம்பம் வருது, இல்லைன்னா ஒரு ஒரு வேலை போயிடுது, இல்லைன்னா ஏதோ நமக்கே ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுது, இல்லை வேற யாருக்கோ முக்கியமான ஆட்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, இல்லை யாரோ இறந்தே போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அன்னோன் அன்னோன் இதுக்கு எப்படி நாம் திட்டமிடுறது? இந்த ஒல்லாக்கால் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்படியெல்லாம் நடந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு கேள்வி வருது. அப்போ நோன் அன்னோன் இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பாக வந்து நீங்க முன்னாடியே முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கலாம். இப்படி மழை வந்துச்சுன்னா அந்த நாள்ல வந்து நான் உள் வேலை செய்யறேன், வீட்டு கட்டுறேன்னா உள் வேலை செய்யறேன், வெளி வேலைகளை தவிர்த்துறேன். அல்லது புயல் வருதுன்னா இல்லை அந்த நேரத்துல வந்து எல்லா நெட்வொர்க் எல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை வரும்னா நான் வந்து வேற ஊர்களில் இல்லை வேற நாடுகளில் உள்ளவர்களை வச்சு நாம் வந்து இன்டர்நெட் வழியாக வேலை வாய்க்கலாம். இப்படி பல விதமான நீங்க திட்டங்களை உருவாக்கலாம். ஆனா அடிப்படைன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த நோன் அன்னோன் அப்படிங்கிற அந்த வகையை பொறுத்து தான் இருக்கும். இதுல இன்னொரு குறிப்பு என்னன்னா, அன்னோன் அன்னோன் அதாவது தெரியாத பிசாசு, இது எப்படி நாம வந்து மேனேஜ் பண்றது, எப்படி நாம வந்து சமாளிக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னைக்கு உங்களுடைய காரியத்துல ஒரு அன்னோன் அன்னோன் வந்துச்சுன்னா அதை உங்களால சமாளிக்கிறது வந்து எப்படியோ நீங்க வேற வேற திட்டங்கள் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை வந்து நீங்க பயன்படுத்தி அதை சமாளிச்சிடலாம். ஆனால் இதுல குறிப்பானது என்னன்னா, அந்த அன்னோன் அன்னோனை வந்து நீங்க நோன் நோனா மாத்தணும். அது நோன் அன்னோன் அது எப்படி மாத்துறதுன்னா, உங்களால அதை வந்து பயன்படுத்த முடியலன்னா கூட உங்களுக்கு அடுத்த தலைமுறை, உங்களுக்கு அடுத்து வர இருப்பவர்கள் அவர்களுக்கு நீங்கள் அதை கடத்த வேண்டும். அப்போ இந்த மாதிரி இந்த நேரத்துல இந்த காரியத்தை செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்க அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, அடுத்த தலைமுறை வந்து அவர்கள் வந்து அதை அந்த காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஏற்ற மாதிரி அவங்க அதுக்கு அந்த அந்த பிளான் வந்து அந்த அந்த மாற்று யோசனைகளை வச்சிருப்பாங்க. சில நேரங்கள் என்ன ஆகும், இப்போ நான் வந்து
என்னதான் நீங்க அந்த நோன் அன்னோன் இதெல்லாம் நீங்க யோசித்து யோசித்து பார்த்தா கூட சிலதுக்கு வந்து உங்களால திட்டமிடவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்? உங்கள் திட்டத்துல வந்து அந்த வழிகளில் வந்து இந்த கண்டின்ஜென்சி அப்படின்னு நாம் சொல்றோம் இல்லையா, அந்த கண்டின்ஜென்சின்றதுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட பணம், இதை வந்து நீங்க ஒதுக்கி வச்சிருக்கணும். இந்த கண்டின்ஜென்சி அப்படிங்கிறது வந்து ஒரு 10% இருக்கலாம், இல்லை 20% இருக்கலாம். அது வந்து உங்களுடைய வசதியும் பொறுத்தது. அதை வந்து நீங்க முதல்லயே ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னா, இந்த அன்னோன் அந்த தெரியாத பிசாசு அந்த அந்த மாதிரி சூழல் வரும் பொழுது உங்களால கண்டிப்பாக வந்து அதை அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்படிதான் நீங்க அந்த ஷாக் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அப்படிதான் நீங்க வந்து இதுதான் நான் வந்து அந்த முதலே சொன்ன மாதிரி அந்த சில இந்த ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் அந்த 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 பிளான்ல இருக்கும். இந்த சில வளைந்து கொடுக்கின்ற அந்த அந்த திட்டங்கள் இருக்கணும். இந்த ஒல்லாக்கால் அப்படின்றதுல இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சிலருக்கு வந்து அவங்க செய்யற காரியத்தை எடுத்து செஞ்சுட்டே இருக்கும்பொழுது ஒரு தடை வந்துச்சுன்னா அவங்களுக்கு திடீர்னு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும், ஒரு 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 வெறுப்பு வந்துடும், எரிச்சல் வரும், கோபம் வரும் இல்லையா, ஏமாற்றம் வரும். இப்படி எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களும் அந்த நேரத்துல தோணும். அப்ப என்ன ஆகும்? அவங்க வந்து இது எனக்கு தேவையில்லை, இது என்னால முடியாது அப்படின்றத விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களால அந்த அந்த அளவுக்கு அந்த அந்த மனத்திற்பம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். இது எப்படின்னா, இந்த வள்ளுவர் வந்து இதுக்கு ஒரு அழகான ஒரு குறளை பார்த்தேன். என்னன்னா, இது இது நான் முதலே சொன்ன மாதிரி இதை ஸ்டாண்ட் அலோன் மீனிங்ல மட்டுமே பாருங்க. இது வந்து இயலுக்கும் அந்த அதிகாரத்துக்கும் பொருத்தி பார்க்க வேண்டாம். அவர் வயன் விதும்பல் அப்படின்ற அதிகாரத்துல ஒரு பாடல். பெரின் என்னாம் பெற்றக்கால் என்னாம் உரின் என்னாம் உள்ளம் உடைந்துக்கால். இந்த குறள்ல பெரின் என்னாம் வந்தா என்ன, பெற்ற கால்னு வந்து சேர்ந்தா என்ன, உரின் என்ன வந்து சேர்ந்து கூட இருந்தா என்ன, உள்ளம் உடைஞ்சு போச்சு. நான் நான் எதிர்பார்த்த நேரத்துல எதிர்பார்த்த வேலையில அவர் வரல, தலைவன் வரல. தலைவனுடைய உள்ளம் வந்து உடைஞ்சிருச்சு. அதனால வந்து தோழிகிட்ட என்ன சொல்றா, வந்தா என்ன வராட்டின்னு, ஏற்கனவே எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி அவர்கள் வருவதற்கு காரணம் ஒண்ணு, அவர்களுக்கு மனத்திட்டம் இல்லை, இல்லைன்னா அவங்க அந்த அந்த திட்டமிடும் பொழுதே இந்த மாற்று திட்டங்களை குறித்து அவர்கள் வந்து யோசித்து வைத்திருக்கவில்லை இல்லையா. அதுதான். சோ அவர்களுக்கு அந்த செயலை செய்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைத்திருக்குதுன்னா அது வந்து கண்டிப்பா அவர்கள் வந்து இழந்து விட்டார், இந்த வாய்ப்பு இழந்துட்டாங்க. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அதே செயலை திரும்ப திரும்ப செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய தோல்விகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அந்த கற்றுக்கொண்டதை நீங்கள் திட்டமாக மாற்றி உங்களால வந்து செயல்படுத்த முடியும். இப்போ சில உதாரணங்களை பார்க்கலாம். இது வந்து உண்மை சம்பவங்கள். என்னுடைய நண்பர்கள் சிலர்கள் பேசும் பொழுது அவர்கள் சொன்ன இந்த உதாரணங்களை இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அன்னோன் இல்லையா, இதை பத்தி சொன்னீங்க. இதை பத்தி பேசும் பொழுது ஒரு நண்பர், அவர் வந்து எங்களை மாதிரி வெளிநாட்டில இருந்து பணி செஞ்சுட்டு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் பணி செஞ்சுட்டு இப்போ தமிழகத்திற்கு தமிழக கிராமப்புற அரசு பள்ளிகளில் இருக்கின்ற குழந்தைகளுடைய அந்த கற்கும் திறனை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்குன்னு ஒரு ஒரு கணினியை உருவாக்கி ஒரு 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 செயலியை உருவாக்கி கல்வி 40 அப்படிங்கிற ஒரு ஒரு செயலியை உருவாக்கி அதற்கு வந்து அவர்களுக்கு அந்த அந்த பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற அந்த அந்த பாடத்திட்டத்தை எடுத்து 3 நிமிடங்களாக ஒரு காணொளியாக மாற்றி குழந்தைகளுக்கு இந்த செயலி வழியா கொடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து 2019 அவருடைய வேலையை விட்டுட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு, ஏன்னா தமிழகத்துல அவரால் முதல்ல ஆரம்பிக்க முடியல, அங்க ஒரு நண்பர் பாண்டிச்சேரியில் நண்பர் இருந்தனால அவரை சந்திக்க போயிட்டு அந்த பாண்டிச்சேரி முதல்வரை சந்திச்சு அவங்க கிட்ட இந்த திட்டத்தை சொல்லி அவங்க வந்து ஒரு 5 பள்ளிகளுக்கு நீங்க வந்து இது செயல்படுத்தலாம் அப்படின்ற அனுமதி கொடுத்தாங்க. இது நடந்தது 2019 ஜனவரி, இந்த டிசம்பர் முந்தின ஆண்டு ஜனவரி, சாரி டிசம்பர் ஜனவரியில்.
அந்த 5 பள்ளிகளுக்கும் இவங்க வந்து உடனடியாக ஒரு நண்பரோட பைக்ல போயிட்டு வேற வேற அதெல்லாம் கிராமப்புற பள்ளிகள். அந்த பள்ளிகளுக்கெல்லாம் போயிட்டு அந்த ஆசிரியர்களை சந்திச்சு இந்த திட்டத்தை சொல்லி அவங்களுக்கு வேண்டிய அந்த 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 செயலியை வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு வேண்டிய காணொளி அந்த காணொலிகளை உருவாக்கணும் இல்லையா? அதுக்காக காஞ்சிபுரத்தில் இருக்கிற அவங்களுடைய ஆசிரியர் நண்பர்கள்லாம் வச்சு அதை உருவாக்கி எல்லாத்தையும் செய்து 5 பள்ளிகளில் இது வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது வந்து பயன்படுத்த செயல்பாட்டு கொண்டு வந்தாச்சு. ஸோ குழந்தைகள் வந்து பாட புத்தகத்தில் படிக்கிறது தவிர படிப்பதோடு கூட இந்த இந்த காணொலியை பார்த்து அவர்கள் வந்து இன்னும் சிறப்பாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. அப்பதான் வந்தது கோவிட் வந்துச்சு. மார்ச் ஏப்ரல் எங்கேயும் போக முடியல அவரால். ஸோ இருந்த வேலையை விட்டாச்சு. இந்த எந்த பள்ளிக்கும் நேருக்கு நேர் போக முடியல, யாருக்கும் போய் இன்ஸ்டால் பண்ண முடியல, பயணம் முடியல. ஒரு ஒரு சிக்கலான சூழல். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து அவர் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டார், எதிர்பார்க்கல. இதுதான் நோன் அன்னோன் இல்லையா? அப்போதான் அவங்க என்ன பண்ணாங்க, உட்கார்ந்து யோசித்தாங்க இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு. யோசித்துக்கும் பொழுதுதான் அப்போதான் வந்து அந்த குளோபல் வாலண்டியரிங், அதாவது உலகளாவிய தன்னார்வல தொண்டு அப்படிங்கிற ஒரு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது உலகம் முழுக்க இருக்கின்ற அந்த பள்ளி குழந்தைகளை அணுகி அவர்களை வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தி அவர்களை காணொளிகளை உருவாக்கி கொடுக்க செய்து அப்படி வந்து அவர்கள் வந்து கலிபோர்னியா, அங்கே அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், மெல்பர்ன்ல, ஜப்பான்ல கிட்டத்தட்ட 250 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், அவர்கள் வந்து 500 காணொளிகளை செய்து கொடுத்தார்கள் அந்த நேரத்தில். ஸோ இப்படி வந்து அவங்க அந்த மாதிரி வந்து அவர்கள் சமாளிக்க வேண்டி இருந்தது. இது வந்து அன்னோன். இப்போ அடுத்த முறை அவர்களுக்கு இதே ஒரு சூழல் வரும்பொழுது கண்டிப்பாக இதை யோசிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பெரும் தடை வந்தால் என்ன செய்வது அப்படின்னு. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து அந்த அவருக்கே நேர்ந்தது நோன் அன்னோன். அவருடைய நோன் அன்னோன்னா ஒரு 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 வேலையை எடுத்துக்கிறோம், ஒரு பணியில வந்து நிறைய பேர் இருக்காங்க, திடீர்னு ஒருத்தவங்க வந்து அந்த வேலையை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 திட்டத்தை வந்து ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தார். ஏதோ சில காரணத்தினால அவர் வந்து அந்த வேலையை விட்டு போக வேண்டிய சூழல் வந்துடுச்சு திடீர்னு, எதிர்பாராத மாதிரி. அதாவது ஒரு 1 or 2 டேஸ்ல போற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி சூழல்ல அவங்க வந்து என்ன பண்றது? ஏன்னா ஆனா இது வந்து நோன் அன்னோன் சொன்னோம் இல்லையா? ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒரு பைப் லைன் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தர் திடீர்னு வேலையை விட்டு போனா அவரை வந்து அவருடைய இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒருத்தர் ரெடி ஆகிட்டே இருப்பார், சைட் பை சைடு பேரல. அந்த மாதிரி ஒரு பைப் லைன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பைப் லைன்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து 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 அவங்கள வந்து தயார் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க அந்த வரிசையில். ஸோ அதில் வந்து யார் ஒரு ஒரு நல்ல ட்ரைனிங் ஆன நல்ல பயிற்சி பெற்றவரோ அவரை வந்து உள்ள கொண்டு வந்து அந்த அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு முயற்சி பண்ணாங்க. அது வெற்றிகரமாக முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த, உங்களால் ஓரளவுக்கு யூகிக்க முடிந்த தடைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆனால் என்னென்னா இந்த இந்த நோன் அன்னோனில் பார்த்தீங்கன்னா அவர் மோஸ்ட்லி இந்த ட்ரையல் அண்ட் எரர் அந்த மாதிரி தான் அவங்க பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து நம்முடைய திருக்குறளையோ இந்த மாதிரி ஆழ்ந்து சொல்லக்கூடிய வழிகளையோ நீங்கள் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் சமாளிக்க முடியும். அப்போது முடியலனா கூட அடுத்த முறை முடியும். இன்னொரு நண்பர், இவர் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர். இவருடைய சூழல் எடுத்து பாருங்க. இவருடைய வேலையே வந்து அவருடைய அந்த நிறுவனத்தினுடைய பொருளை வந்து விற்கணும். அப்படி விற்பதற்கு அவர்கள் வந்து அந்த அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து அவர்களை சந்திக்க போகும்போது இவங்க வந்து 2-3 அந்த பொருளை, அந்த 2-3 ப்ராடக்ட் வந்து எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போகும்பொழுது அங்க அந்த அந்த வாங்குபவரோட உட்கார்ந்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறது வந்து என்டையர்லி அது மொத்தமாவே வித்தியாசமா இருக்கும். இவங்க தயாரித்து போனதற்கும் அங்க கேட்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி அவங்க 2-3 முறை அந்த அந்த அனுபவம் பட்டதுனால இப்போ என்ன செய்யறாங்கன்னா எந்த ஒரு ஒரு வாங்குபவரை சந்திக்க போகும் பொழுதும் அவர்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளவுட் பேஸ்ட், அதாவது ஒரு அவங்க சேகரிக்க வேண்டிய அந்த எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கணுமா, இல்லை வந்து ஒரு ஒரு இன்டர்நெட்ல இருக்கணுமா, அந்த மாதிரி எல்லாமே
அந்த மாதிரி வெவ்வேறு வழிகளை வந்து அவர்களுக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஏ, பி, சி எல்லாமே வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து அவங்களால எளிதாக சமாளிச்சு அந்த அந்த அவங்க அவங்க விற்கணும்னு போனாங்க இல்லையா, அந்த விற்பனையை அவர்களால் செய்ய முடிகிறது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அன்னோனா இருந்தது, இப்போ நோன் அன்னோனா அவங்க மாத்திட்டாங்க. இதுல இன்னொரு பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னன்னா, இப்போ நீங்க ஒரு நிறுவன தலைவரா இருக்கிறீங்க. நிறுவன தலைவரா இருக்கும் பொழுது உங்க கீழே ஒரு ஒரு 100, 200 பேர் வேலை செய்யறாங்க. நீங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ, பி, சி எல்லாம் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க வந்து இந்த ஆப்ஷன் ஏ, பி, சியை உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சொல்லக்கூடாது. முதல்லயே சொல்லக்கூடாது. நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஓ, இது இல்லைன்னா அது இருக்கு, அது இல்லைன்னா அது இருக்கு, சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு 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 மனநிலை வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு வந்து. ஆக நீங்க ஒரு நல்ல ஒரு நிறுவன தலைவராக இருந்தால், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங் அந்த இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து சொல்ல மாட்டீங்க. சொல்லாம உள்ளுக்குள்ள உங்களுக்கு நெருக்கமானவர்கள், அதாவது உங்களுக்கு கீழே ஒரு ஒரு இமீடியட் அந்த ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த அதிகாரிகள், அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லி வச்சிருப்பீங்க. ஒருவேளை அது வேலை செய்யலைன்னா இதுதான் நம்ம பிளான் பி, அந்த பிளான் பி வேலை செய்யலாம், இதுதான் பிளான் சி. அப்படிங்கிறது வந்து நீங்க அந்த வெவ்வேறு திட்டங்களை வந்து நீங்க முதல்லயே வந்து போட்டிருப்பீங்க. ஆனா அது வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துறவங்க கிட்ட நீங்க சொல்லக்கூடாது, முதல்லயே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா தான் அது வந்து சிறப்பாக செயல்படும். இந்த மாதிரி சில நிறைய அந்த அந்த நுணுக்கங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து நிறைய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு 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 இழப்பு வரப்போகுது, பெரிய தடை வரப்போகுதுன்னா அந்த தடை வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறதுக்கு பல திட்டங்களை போட்டு அதை வந்து ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணுவோம், ஒரு ரிஹர்சல் மாதிரி. அது வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் சொல்லலாம், இல்லை எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் சொல்லலாம், இல்லை பிஸ்னஸ் கான்டினியூட்டி பிளான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான பிளான்களை உருவாக்கி அவர்களை வந்து வைத்துக்கொண்டு எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும். எதிர்பாராதன்னா இங்கே வந்து நோன் அன்னோன், இது எல்லாமே எதிர்பாராத விஷயங்கள் நடந்தால் இதற்கு இது இப்படி செய்ய வேண்டும் என்பதை அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக வச்சிருப்பாங்க. ஆக நீங்க ஒரு தலைவராக இருந்தால் இது எல்லாமே நீங்க வந்து நீங்க நடுவில் எதுவும் சரி. இன்னொன்னு இருக்குது, இந்த இந்த எப்படி நாம் இந்த செயலை செய்ய போறோம் அப்படிங்கிறது வந்து என்ன காஸ்ட்ல கொடுப்போம். அதாவது அந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போனோம்னா நீங்கள் போகிற ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நீங்கள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறது? வேறு ஆல்டர்னேட் ரவுட் எடுக்கணும். வேறு வழியில் போகுதுன்னா நீங்கள் வந்து ஒன்று காரில் போகலாம், இல்லை ட்ரெயினில் போகலாம். எதுவுமே நீங்கள் காரில் போகிறதா ஒரே ஆப்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு செலவாகும்? ஸோ அந்த செலவு வந்து இது தேவையா அப்படிங்கிறதே நீங்கள் அந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டியது. அங்கே ஒல்லும் வாய் என்பதில் வந்து இந்த இந்த செலவும் வந்து ஒரு பெரிய ஒரு காரணியாக அமையும். அது வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து. நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழல் இருக்குதா, இல்லை பரவாயில்ல இது வந்து வேற யாரோ வேலை அப்படின்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை. ஆக அங்கே மறுபடியும் நம்மளுடைய பாத்திரம் வருது, நாம் என்ன பாத்திரத்தை எடுத்து அந்த செயலை செய்கிறோம் அப்படிங்கிறது. இப்படி எல்லா வகையிலும் நம்ம யோசிக்கிறோம். வீட்லயே கூட பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் நாம் ஒத்து போகிறது இல்லையா, நம்ம நினைக்கிற மாதிரி வீட்டில் செய்ய முடியுது. அப்போ என்ன ஆக வேண்டியிருக்குது, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த அந்த ஒல்லாக்கால் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது பலவிதமான ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்கள் வந்து மாற்றங்களை பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வெற்றியினுடைய அளவே குறையலாம். ஆனால் அதை மட்டுமே நீங்கள் எடுத்து பார்க்காம அந்த 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 என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய திட்டங்கள் மாறலாம், ஆனால் நோக்கம் மாறலாம். அந்த நோக்கத்தை நீங்கள் இறுதியாக உறுதியாக வைத்திருந்து திட்டங்களை மாற்றி மாற்றி நீங்கள் செய்ய நினைத்ததை செய்ய வேண்டும். அந்த கால அளவுக்குள் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட முடிந்த அளவில் நீங்கள் வந்து அதை செய்து முடித்தால்தான் உங்களுடைய கிரெடிபிலிட்டி, அந்த ஒரு ஒரு சொல்றது உங்களுக்கே ஒரு மனத்திருக்கு. சரி, இது எல்லாமே முடியலைங்க, நான் வந்து நோன் ட்ரை பண்ணிட்டேன், அன்னோன் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எல்லா திட்டத்தையும் போட்டு பார்த்துட்டேன், என்னால் வந்து அந்த செயலை செஞ்சு முடிக்கல, அப்போ என்ன செய்யறது?
அப்போ வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, அதே அந்த வினை செயல் வகையில கடைசி குறள், உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. நீங்க வந்து உங்களோட பெரியவர்கள் கிட்ட நீங்க வந்து சரண்டர் ஆக வேண்டியது. உங்களுடைய நிறுவனத்தையோ இல்லை உங்களுடைய எது செயலையோ வேற யாராவது நல்லா செய்யக்கூடியவர்கள் அதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்ககிட்ட நீங்க பணிந்து போயிட்டு உங்களுக்கும் பதில் சில நன்மைகள் வரணும். பட் இருந்தாலும் கூட அந்த வழியை நீங்க பயன்படுத்தலாம். அது வந்து கடைசி ஆப்ஷன், வேற வழியே இல்லைன்னா. இப்போ ஐயா என்ன எவ்வளவு இருக்கு? இந்த 10 நிமிஷம் பேசலாமா? பேசலாம். சரி, 10 நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியா இறுதியாக நாம பேச நினைச்சது பேசிடுறேன். இப்போ நாம் இந்த உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே உள்ளாக்கால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ திருக்குறள்லயே கூட பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து ஒரு குறள்ல வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படி செஞ்சீங்கன்னா சரியா இருக்கும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஒரு வேளை அந்த குறளில் சொன்னதை உங்களால செய்ய முடியலன்னா வேற என்ன வழியில செய்யலாம் அப்படிங்கறது வேற வேற குறள்களை சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், இங்க வந்து இது தனித்து நிற்கும் குறளாக நீங்க பார்க்கணும். அந்த அந்த இயலையோ இல்லை அதிகாரத்தையோ ஒட்டியதாக பார்க்காம. முதலாவது இது நான் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கேன் தென்காசி திருவள்ளுவர் கழகத்துல, எனை வகையான் தேறிய கண்டும் பிணை வகையான் வேறாகும் மாந்திருப்பலர் அப்படின்ற திருக்குறள் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு ஒரு வேலைக்கு வந்து நாம வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு பலவிதமான யோசனைகளை செய்யறோம், பலவிதமான யுத்திகளை செய்யறோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறோம், ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா? அவங்களை வந்து குரூப் டிஸ்கஷன்ல வைக்கிறோம். எல்லா விதமான எல்லாம் தேர்ந்தெடுத்தா பண்றோம். ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுடைய அந்த பணியினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அந்த எஃபிஷியன்சி வந்து முதல்ல நல்லா இருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த அந்த வேலையினுடைய தன்மை முதல்ல வந்து புரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த வேலை வந்து எவ்வளவு கடினமானது அப்படின்றது வந்து பின்னாடி தான் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது யாருடைய தப்பு? அந்த வேலையை எடுத்தவங்க தப்பா, அந்த மேனேஜரோட தப்பா, இல்ல அந்த தொழிலாளரோட தப்பா? வள்ளுவர் எங்க சொல்றது வந்து இது வந்து அந்த தொழிலினுடைய தவறு அப்படின்னு. அந்த 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 வேலையினுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் த ஜாப், அந்த நேச்சர் ஆஃப் த ஜாப் தான் அங்க காரணமே ஒழிய அது தேர்ந்தெடுத்தவரோ அல்லது வேலை செய்பவரோ கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நேச்சர் ஆஃப் ஜாப் தான் பிரச்சனைன்னா அது எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, அவங்க மேலதிகாரம் இருக்கிறவங்க, அவங்களை வந்து தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கு வேண்டிய ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு என்ன செஞ்சா அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆவாங்க, அவங்களுடைய அவுட்புட் வந்து எப்படி நம்ம அதிகமாக எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறது வந்து நீங்க கூர்ந்து கவனித்து அவர்களுக்கு வேண்டிய பணத்தையோ அல்லது பதவியோ எதையோ ஒன்று நீங்க கொடுத்து அவர்களை வந்து அப்படியே அவர்களை வந்து நல்ல விதமாக செயல்புரிய செய்யணும். நீங்க அதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தான் நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த இது கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டீங்க, நீங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது மேலாளர், நீங்க என்னென்னமோ இப்போ வழிகளை செஞ்சு பார்த்துட்டீங்க, ஆனா எதிர்பார்த்த இது வரவே இல்லை உங்களுக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்யறது? அப்போ வந்து திருவள்ளுவர் வந்து இன்னொரு குறள்ல சொல்றதை பார்க்கணும். தேரற்க யாரையும் தேராது, தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். அதாவது யாரையுமே வந்து நீங்க வந்து ஒரு ஒரு தேர்ச்சி, அதாவது அந்த அந்த செலெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாம நீங்க யாரையுமே செலக்ட் பண்ணாதீங்க. தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். அதாவது அவங்க தேர்ந்த பிறகு இந்த வேலைக்கு இவர்கள் பொருத்தமானவராக இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய அந்த அந்த ஸ்கில் என்ன இருக்கு அதை வந்து வச்சு அவர்களுக்கு வேண்டிய வேலைகளை கொடுத்து அந்த வேலையை வாங்கி அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அதுக்கு வந்து ஆல்டர்னேட். முதல் மூலக்குறள் வந்து இணை வகையான் தேறிய கண்டும் வினை வகையான் வேறாக மாதர் பலர் சொல்லிட்டாரு. ஆனால் அதை வந்து இதுக்கு ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா இந்த இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச திருவள்ளுவருடைய காலத்துல வந்து இந்த ஹையரிங் அண்ட் ஃபயரிங் எல்லாம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். யாரையும் வந்து வேலை நீக்கம் செய்வது உடனடியாக அந்த அந்த ஒரு எண்ணமே இருந்திருக்காரு. அதனால வந்து அவர்கள்கிட்ட அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை கொடுத்து அந்த வேலையை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வள்ளுவர் சொல்றாரு அந்த குறள்ல. அப்புறம் வந்து இந்த பொருள் கருவி வினை, பொருள் கருவி காலம் வினையினோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல்.
அதாவது இப்படிதான் ஒரு செயலை செய்யணும் தெளிவா சொல்றாரு. ஒருவேளை உங்களால இந்த பொருளையும் கருவியும் காலத்தையும் கருதியும் கூட உங்களால அந்த செயலை செய்ய முடியவில்லை என்றால், இப்ப நம்ம குரல் வருது, செல்லும் வாய் நோக்கி செல். அதுக்கேற்ற மாதிரி நாம எடுத்துக்கொண்ட செயலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அதுக்கு மாற்று வழிகளை யோசித்து அதை செய்யணும். இந்த குரல் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த குரல். இது வந்து வெகுளாமை பட்டம். செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிறகு. அவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறாரு வெகுளாமை, இல்லையா? ரொம்ப தீமையானது. எந்த காரணத்தை கொண்டு எந்த நேரத்திலயும் நீங்க வந்து கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னவரு இன்னொரு குரல்ல என்ன சொல்றாரு? ஒருவேளை நீங்கள் கோபப்பட்டே ஆக வேண்டிய சூழல் இருந்தால் கையை ஓங்குங்க, அடிக்காதீங்க. கையை ஓங்குங்க. நீங்க வந்து கோபப்படுற மாதிரி நடிங்க, ஆனா உண்மையிலே மனசுக்குள்ள கோபப்படாதீங்க. அது என்ன குரல்? கடிதோச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் வெறுவந்த செய்யாமல். கடிதோச்சின்னா நீங்க கோபப்படுற மாதிரி ஓங்கி கோபப்படுங்க, ஆனா அதை முடிக்கும் பொழுது மெல்ல எரிக. அவங்க வந்து அவங்க மனசு நோகாம கோபப்படுற நீங்க படுறீங்கன்றதும் தெரியணும், அதே நேரத்துல அவங்க மனசும் நோகும். இங்க இதுல வந்து இந்த திருக்குறள்ல வந்து வள்ளுவருடைய ஒரு ஒரு நக்கல் இருக்குது. நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். நீங்கள் வந்து உங்களுடைய உறவு, செல்வம், அந்த அந்த எல்லாமே நீங்க நெடுநாட்களுக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்படி செய்யுங்க. நீங்க நினைக்கலாம், கவலை இல்லை, இல்லையா? அப்புறம் வந்து இந்த குரல் எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான குரல் தான். தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இதற்கு வந்து பொய்மையும் வாய்மை எடுத்த குறை தீர்த்த நன்மை பயக்கும். ஒருவேளை உங்களால் அப்படி செய்ய முடியலன்னா இந்த இந்த எக்ஸப்ஷனை நீங்க பயன்படுத்திக்கலாம், இல்லையா? அப்புறம் வந்து அன்பையினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பென்னும் நாடா சிறப்பு. இது வந்து நட்புங்கிறது தானாகவே உருவாகும். நீங்க போய் யார்கிட்டையும் போய் வலிந்து நீங்கள் நட்பை உருவாக்க வேண்டியதில்லை. அந்த அந்த ஆர்வமே அதை உருவாக்கும் அப்படின்ற ஒரு குரலை சொன்னவர் இந்த குரல் என்ன சொல்றாரு? குடிப்பிறந்து தன்கட் பழிநாணுவானை கொடுத்தும், எந்த பொருளையாவது கொடுத்து, பொருளையோ அல்லது ஒரு வேறு உங்களால முடிஞ்சது செஞ்சோ உணவையோ எந்த ஒன்று கொடுத்தாவது அவர்களை நட்பாக்கி கொள்ளும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நட்பு நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஒரு நண்பரை வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அந்த அந்த அவனை வந்து விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், இல்லையா? விட்டு போகாதீங்க அப்படின்னு அந்த பழமைன்ற அதிகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்றது, ஆழமான ஒரு அதிகாரம். அவர்கள் நண்பர்கள் தவறு செய்யும்போது கூட நீங்க அதை பொறுத்து போகணும் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த அந்த கிழுதகமை அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவார். அப்படி சொல்றவரே இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? நட்பாராய்தல் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. நட்பை வெட்டிடு அந்த இடத்துல சொல்றாரு. நீ நட்பா இருன்னு சொன்னவரு இந்த இடத்துல நட்பை ஏதாவது கொடுத்தாவது இழந்துருன்றார், இல்லையா? அந்த மாதிரி பல பல குரல்களை இதுவரை நம்ம எடுத்துட்டே போகலாம். இன்னும் கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன். நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சொன்று இடித்தற் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொடு, இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒரு நண்பர் தவறு செய்யும் பொழுது இடித்து காட்டுங்க, அதை சுட்டி காட்டுங்க. அதுதான் உங்களோட நல்ல நட்பினுடைய அடையாளம் சொல்றாரு. அந்த நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி பழமையில என்ன சொல்றாரு? நட்பிற்கு வீட்டிருக்க யாதனின் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. மன வேறுபாடு இல்லாமல் தன்னால் இயலும் வழிகள் எல்லாம் நண்பனுக்கு நீ துணையாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் நட்பினுடைய சிறப்பு அப்படிங்கிறது. இப்படி பல குரட்பாக்களை வந்து நான் வந்து பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அந்த அந்த நம்முடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி இது ஒல்லும் வாய், ஒரு வேலை முடியலன்னா இப்படி செய்யுங்க அப்படின்ற ஒரு உதாரணங்கள் நிறைய திருக்குறளே இருக்கு. இதோடு என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முதல்ல நான் 2-3 பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த இந்த கல்வி 40 அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய பிரேம்குமார் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கும், என்னுடைய நண்பர் வெங்கி சண்முகம் அவர்களுக்கும், அப்புறம் வந்து
ஆம்பாவில் இருக்கிற சுந்தர் சீனிவாசன் அவர்களுக்கும், வள்ளுவர் குரல் குடும்பம் ராஜேந்திரன் ஐயாவுக்கு பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு வந்து திருக்குறள் இப்படியெல்லாம் ஆழமாக யோசித்து பேசணும்ன்ற ஒரு ஆர்வத்தை உருவாக்கியவரே அந்த ராஜேந்திரன் ஐயாவோடு நான் நடத்திய அந்த இணைத்தாளம் நல்லவை கேட்ட நிகழ்வு தான். அதனால ராஜேந்திரன் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. சுப திருப்பதி ஐயா, நீங்கள் வந்து இந்த தலைப்பை எனக்கு கொடுத்ததற்கும் இங்கு இணைந்திருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றி, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இந்த குறள்ல இருக்கக்கூடிய ஈற்றடியை வச்சு செல்லும் வாய் நோக்கி செயல்னு இந்த ஒரு தலைப்புல மிக அருமையான உரையை கடந்த 1 மணி நேரமா ஒரு ஆய்வு நோக்குல தாங்கள் ஒரு பொறியாளர் என்பதையும் ஒரு மேலாண்மை பொறுப்பிலே இருப்பவர் என்பதையும் ஒரு பறைசாற்றும் வகையிலே அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் இன் திருக்குறளை வந்து சொல்ற மாதிரி நீங்க குறட்களை அமைத்து நோன் அன்னோன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோன் அன்னோன் மேட்ரிக்ஸ்ல இருந்து அந்த அடிப்படையிலே அதுல இருந்து நீங்க வந்து உங்களுடைய குறள்களை எல்லாம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி எல்லா குறள்களையும் போய் கவ்வி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப அழகா வந்து உங்களுடைய பேச்சின் ஆரம்பத்திலே கால் போட்டு நடந்து போயிட்டு இருக்கோம், யாராவது குறுக்குல ஒரு காலை போட்டாங்கன்னா அது எப்படி ஒரு தடையா வந்து நிக்கிதோ அந்த தடையை தாண்டி நம்மை வந்து தெளிய வைக்கிறார் வள்ளுவர் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் நிறைய குறள்ல கால் போட்டிருக்கார், காவா கால் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு குறள்களை எல்லாம் சொல்லி, அதாவது வந்து நடக்கிறப்ப கால் தடுக்குது, இது மொழி நடையில கால் போட்டு தடுத்து நம்மளை தெளிய வைக்கிறார். மொழி நடையில் கால் என்ற சொல்லை உள் நுழைத்து அதுல வந்து ஒரு எதிர்மறையா ஒரு நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி நம்மை தெளிய வைக்கிறார் என்று ரொம்ப அற்புதமா சொல்லி, அதாவது நீங்க வந்து அந்த நிலையை பொறுத்து நமக்கு வந்து மாறும், நம்ம என்ன ரோல்ல இருக்கோம், நம்ம ஒரு டீம் மெம்பரா இல்ல நம்ம தான் தலைமை பொறுப்புல இருக்கமா, நம்ம எந்த நிலையில் இருந்து நாம் செயலாற்றுகிறோம் என்பதை பொறுத்தே அந்த ஒல்லும் வழியும் ஒல்லாத வழியும் நமக்கு வந்து அமையும் அப்படிங்கிறத நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சீங்க. அண்ட் பெஞ்சமின் பிராங்க்லினோட கோட்டை வந்து, அதாவது இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில் என்பது நீங்க சொன்னது, அது வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன கோட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பஞ்ச் டயலாக் கூட சொன்னீங்க, என் வழி தனி வழி மற்றதெல்லாம் பெரும் வழி அப்படின்னு. அந்த வகையிலே ரொம்ப அற்புதமா அது சொல்லும் போது இன்னொரு ரொம்ப நுட்பமா, இஃப் பிளான் ஏ ஃபெயில்ஸ் டோன்ட் வரி தேர் ஆர் 25 மோர் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இது ஆங்கிலத்துல சொன்னா, ஒருவேளை தமிழ்ல சொல்லியிருந்தா திட்டம் ஆ தவறினால் கவலைப்படாதீர்கள், இன்னும் வந்து நமக்கு வந்து 246 இருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து தமிழ் எழுத்துக்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம தோல்வியை கண்டு பயப்பட வேண்டியது வந்து ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் அல்ல. ஏன்னா நிறைய திட்டம் நமக்கு வந்து திட்டத்துக்கு வந்து ஒரு தலை எழுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு எழுத்துக்கள் அதிகமாக இருக்கிறது என்று கூட நாம் சொல்லிக் கொள்ளலாம். ரொம்ப அந்த நோன் அன்னோன் மேட்ரிக்ஸ்ல நோன் 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 அன்னோன் அன்னோன் நோன் அன்னோன் அன்னோன் இது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். வாழ்க்கையில எல்லா நிலைகளிலேயும் பொருந்தக்கூடிய ஒண்ணு. நமக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம அவேரா இல்லை. இன்னொன்னு வந்து நமக்கு புரியவே இல்லை ஆனா அவேரா இருக்கும். இன்னொன்னு வந்து நமக்கு புரியவும் இல்லை அவேராவும் இல்லை. சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு புரிந்தும் இருக்கிறது, நாம் வந்து நமக்கு தெரிந்தும் இருக்கிறது. புரிந்தும் தெரிந்தும் இருக்கிற நிலை வந்து ரிஸ்கே இல்லாத ஒரு நிலை, புரியாத தெரியாத நிலை, டோட்டலா ஹை ரிஸ்க் நிலை. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியல அப்படின்ற ஒரு நிலை இருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கு மற்றவங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அந்த நிலைக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த அன்னோன் ஏரியால இருந்து நோன் ஏரியாவை நோக்கி நகர வேண்டிய ஒரு இதுக்கு தான் நமக்கு வந்து என்னென்னலாம் வழி இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க சொன்ன ரொம்ப அற்புதமா வந்து அந்த ஒல்லும் வழி என்பதும் ஒல்லா வழிகள் என்பதும் நம்ம மைண்டுக்குள்ள எந்த ஒரு செயலை சிந்திக்கும் போதுமே நமக்கு வந்து மைண்ட் வந்து எலிமினேட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வழிகளை தொகுத்து வைத்துக் கொள்கிறது. அதுவே வந்து இது முடியும் இது முடியாது, இதுல உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து அது வந்து அதோடைய சாதக பாதகங்களை ஆய்வு செய்து மனம் வந்து ஒரு தெளிவுக்கு ஒரு இடத்துல வச்சிருக்கு. நமக்கு வேணும்ன்றப்ப அதை நம்ம அந்த தீர்ப்பை சமன் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து நம்ம மைண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இதை அப்படின்னு ரொம்ப அழகாக அதையெல்லாம் பேசி கடைசியா பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ல கொண்டாந்து முடிச்சீங்க உங்களுடைய குரல்ல. தேரற்க யாரையும் தேராது, தேராத பின் தேருக தேரும் பொருள் அப்படின்னு. சரி, அவன்கிட்ட ஒன்னும் விஷயம் இல்லைன்னு விடாது, அவன்கிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதை எடுத்துக்க, அந்த விஷயத்துக்கு அவனை பொறுத்து, இதுக்கு அவன் பொருந்தல ஆனா அவனிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது அதில் கொண்டே அவனை பொறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வந்து there is no firing after hiring வந்து there is no firing,
ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற வகையில் அதையெல்லாம் சொல்லி கடிதோச்சி மெல்ல இழிக அப்படின்றது ரொம்ப அழகா, நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொல்லி, அந்த ஒரு சீருங்க, மிரட்டுங்க, ஆனா வந்து நேரா நீங்க வந்து பெருசா தாக்கிட வேண்டாம். ஆனா அதே சமயத்துல அந்த செல்லமா பிள்ளைங்களை வந்து அப்படி அப்பா கோவமா கையை ஓங்குவாரு, ஆனா வந்து அப்படி அப்படி அடிக்கிற மாதிரி அப்படி தொட்டுட்டு போற மாதிரி அந்த ஒரு பயத்தையும் மிரட்சியும் கண்களிலே கொண்டு வர வேண்டுமே தவிர அது வந்து ஒரு உடல் வழியாக மாறாமல் இருக்க வேண்டும் என்று ரொம்ப அழகா அற்புதமா ஒல்லும் வழிகளும் ஒல்லாத வழிகளும் இதையெல்லாம் சொல்லி, இயன்ற வழியில் அதாவது இயலும் இடங்களில் எல்லாம் நாம் செயலை முடிக்க வேண்டும். அப்படி முடிக்காத போது அது முடிக்கும் வழிகளை அறிந்து முடிக்க வேண்டும் என்ற வகையிலே அதுக்கான ஆப்ஷன்ஸ் வேற என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அது ரிசோர்சஸ் கூட அலோகேட் பண்ண வேண்டியதா இருக்கலாம், ஒரு நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வகையா இருக்கலாம். அது உங்களுடைய நிலையை பொறுத்தது. நீங்க வந்து நம்ம போன ஒரு ட்ரெயின் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து பிளேன்ல போகலாம், எக்கனாமிக் கிளாஸ்ல இல்லைன்னா போய் அந்த விஷயத்த முடிச்சே ஆகணும்னா பிசினஸ் கிளாஸ்லயும் போகலாம். அப்படின்னா அது நம்மளுடைய ரோலை பொறுத்து இருக்கு. அது யார் எவ்வளவு முக்கியமானது, தலைமை பண்புல ஒரு தலை நிலையில இருக்கக்கூடியவர் அதை செஞ்சே ஆகணும்னா அவர் அந்த வழியில ஒரு அதுக்கான ரிசோர்சஸை கூட அலோகேட் பண்ணி கூட அந்த வேலையை செய்து முடிப்பார் என்று, ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றி ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் என்று மிக அற்புதமான இந்த குரலை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 குரலுக்கு மேல அவர் ரொம்ப நுட்பமா ஒண்ணு சொன்னாங்க. ஸ்டாண்ட் அலோனா பாருங்க, சில குரல்கள் அந்த அதிகாரத்தோடையோ அதை மத்த ஒட்டியோ பார்க்காம ஸ்டாண்ட் அலோனா தனித்து அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை இங்க வந்து பொருத்தலாம் என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு புதிய கோணத்தை, புதிய பார்வையை திருக்குறளிலே நாம் பயில வேண்டியதையும், எங்கெங்கயோ வேற வேற இடத்துல இருக்கும், இந்த அட்ரஸ்ல தான் அவர் இருப்பாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, வேற ஒரு அட்ரஸ்லயும் அவரை போய் நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு யுக்தியை இன்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஐயா. இப்பொழுது இந்த அவை நிச்சயமா உங்களை வந்து நடுவுல யாரும் கேள்வி கேட்டு தடம் புரள செய்யவில்லை என்று நீங்க ஆரம்பத்திலே ஒரு இதை சொன்னீங்க, நடுவுல யாரும் வந்துடாதீங்கன்னு. அந்த வகையில் யாரும் செய்யவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இப்ப the floor is open. இப்ப நீங்க கேள்வி கணைகளை கடிதோச்சி மெல்ல எறிய ஐயாவை நோக்கி ஆடியன்ஸ் ஸ்கிரீன். ஐயா கேட்கலாங்களா கேள்வி? தாராளமா. போற்றி நீங்க செயல் செய்யுங்க. ஐயா வணக்கம். இளங்கோவன் ஐயா, உங்களுடைய உரையை கேட்கும் போது கற்றிலன் ஆயினும் கேட்க என்ற குரல் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு ஒரே ஒரு இப்ப இவரு ராமநாதன் ஐயா சொன்ன மாதிரி டோன்ட் கெட் பாக் டவுன் டு தி இயல் அண்ட் அதிகாரம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப பிடிச்சது. நீங்க இந்த இயல்ல இந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காருன்னு சொல்லிதான் இந்த பரிமேலழகர் வந்து ரொம்ப நேரோவா இருக்கு அது ஒரு குறளுக்கும் ஆன விளக்கம். இப்ப இந்த குறளுக்கான விளக்கத்தை பரிமேலழகர் உரையில பார்த்தோம்னா டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. நீங்க சொன்னது மிகவும் விரிவான தற்காலத்துக்கு பொருந்தும்படியான பிராக்டிக்கல் சொல்யூஷன்ஸா அடங்குனதா இருக்கு. இப்ப இப்படிதான் குறளை படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவை கொடுத்தீங்க. ஒண்ணு, அதாவது இந்த அதிகாரத்தை இயலை மட்டும் பிடிச்சிட்டு அங்க போய் நின்னுக்காதீங்க அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு திட்ட மேலாளரா இருக்கீங்க, நிறைய பிளான் இருக்கு, பிளான் ABC இருக்கு, ஆனா அது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. அது வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற பாடத்துல ஸ்கிரீனிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம சொல்லி தருவோம், பாடம் சொல்லி தரும்போது இந்த பர்டிகுலரா இந்த ஸ்கிரீனிங்கிற கான்செப்ட வள்ளுவர் ஏதாவது குறளில் சொல்லி இருக்கிறாரா? இல்லை, இது வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த குறள் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இது வந்து நண்பர் வந்து அவரோட பேசும் பொழுது இந்த குறளை பத்தி பேசும் பொழுது வந்த ஒரு கருப்பொருள் தான் இது. தெளிவா இதை நேரடியாக குறிப்பிடக்கூடிய குறள் இருக்குதான்னு எனக்கு இப்போதைக்கு தெரியல. அவனா மறுபடியும் பார்த்து சொல்லுங்க. சரி, MIS ஒரு பாடம் நான் PG ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நடத்தும் போது இந்த கான்செப்ட சொல்லுவேன். அது சிலபஸ்லயே வருது. அது இன்னைக்கு நீங்க அழகா சொன்னீங்க. ஆனா வந்து ஒரு குறள் இருக்கு, ஆனா இது வந்து எவ்வளவு தொடர்புடையதா இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் கூட அந்த கடை கொட்க செய்தக்கது ஆண்மை அப்படின்றது வந்து கடை கொட்க செய்தக்கது அந்த கடைசி வரைக்கும் சொல்லாதீங்கன்ற ஒரு கொஞ்சம் அலைனாய் தான் வருது. நிச்சயமா. நன்றிங்க ஐயா, நன்றி.
ஐயா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீனிங் பண்ணா விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீனிங், கேள்வியிலே விடை இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீனிங் பண்ணணும். மிகச்சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. நன்றிங்க. நன்றி. 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 வேற யாரு? ஃபுல் ஸ்கிரீன் போங்க ப்ளீஸ். இந்த ஸ்கிரீன் பாருங்க, ஆடியோ ஸ்கிரீன். சார் அந்த செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள் எதனா இன்னும் 2 சொல்ல முடியுமா சார்? ஐயா உங்க பேருங்க ஐயா? என் பேர் பெரியண்ணன். என் பேரு பெரியண்ணன். அந்த செல்லும் வாய் நோக்கி செயல் சொல்றீங்களா இல்ல அது கொஞ்சம் எக்ஸாம்பிள் இல்ல அன்னோன் சொல்றீங்களா? அது குறிப்பா நீங்க எதை கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. அதான் அந்த ஒல்லாக்கால் அதுக்கப்புறம் இந்த இதுல வந்துட்டு அதுல நிறைய அதுக்கு அந்த ஒல்லாக்கால் முன்னாடி வந்து நிறைய ஆப்ஷன் அதெல்லாம் சொன்னீங்க, நிறைய எக்ஸாம்பிள்ல எல்லாம் நிறைய சொன்னீங்க. அந்த செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ல கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது ப்ராக்டிக்கலா ஏதாவது எக்ஸாம்பிள் எனக்கு. சரி, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே நான் சொல்றேனே. இப்போ வந்து ஒரு முறை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து வேலை இழந்த ஒரு சூழல், ஒரு 3 மாசம் வந்து வேலை இல்லாத சூழல். அந்த சூழல் வந்த பொழுது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி அந்த சூழல்ல இருந்ததில்லை ஒரு 20 ஆண்டுகளாக. அப்படி இல்லாத போது ஒரு திடீர்னு ஒரு ஷாக்கிங், ஒரு பேனிக், என்ன பண்றது, என்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழல் தான் இல்லையா? அந்த நேரத்துல வந்து யோசித்து அந்த வள்ளுவர் அந்த அந்த வழியிலேயே நிறைய யோசித்து பார்த்தேன் அந்த நேரத்துல. அதை வந்து இந்த முயற்சியை பத்தி அவர் எவ்வளவு சொல்றாரு இல்லையா? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்புறம் எண்ணி அங்க இதுவே இப்படி நிறைய வந்து அவர் சொல்லும் பொழுது அதெல்லாம் வச்சு யோசித்து பார்க்கும் பொழுது இதுல இன்னொரு முக்கியமா நான் பேசும்பொழுது சொல்ல விட்டுட்டேன் அந்த பாயிண்ட். நீங்க வந்து உங்களுடைய அந்த எடுத்துக்கொண்ட செயலை செய்ய முடியாத சூழல் வரும் பொழுது நீங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆப்ஷன் ஏ பி சி எல்லாம் அந்த ஒரு ராமதானையன் சொன்ன மாதிரி நீங்க எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அத்தனை ஆப்ஷன்களையும் நீங்க முயற்சி பண்ணலாம், அத்தனை மாற்று சிந்தனைகளையும் யோசித்து பண்ணி பார்க்கலாம். இதுல எதுவுமே முடியலன்னா நீங்க வந்து நான் கடைசியில் என்ன சொன்னேன், நீங்க வந்து சிலர் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுலயும் வள்ளுவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த பெரியாரை துணைக்கோடல். அந்த பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை வந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழல்ல எந்த ஒரு சிக்கல்கள் வரும்பொழுதும் நீங்கள் அந்த அதிகாரத்தை வரும்போது தயவு செய்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா வழிகளும் அதுல கிடைச்சிடும். அதுல வந்து அந்த வகையில நான் முயற்சி பண்ணி அப்போ வந்து இந்த சூழலில் ஏற்கனவே இருந்தவர்கள் அவர்கள் வந்து இதை எப்படி சமாளிச்சாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்ட் அசிஸ்டன்ஸ் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலே போய் பார்க்க வேண்டியிருக்கலாம். இதுக்குன்னே நிபுணத்துவம் பெற்றவர்கள் அந்த அந்த மாதிரி ஒரு சூழலை சமாளிப்பது எப்படி அப்படின்ற ஒரு சூழல், அந்த மாதிரி ஒரு நிபுணர்களை போய் சந்திச்சு பேசலாம். அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய நண்பர்களை அந்த மாதிரி சூழல் இருந்தவங்க இல்லை அந்த மாதிரி கடந்து வந்தவர்கள் அவர்களை சந்தித்து கேட்டபோது தான் அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸே போங்க, உங்கள் எம்ப்ளாயர் ரெஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு இது இருக்கு இல்லையா? ஒரு கம்பெனியில் ஏற்கனவே வேலை செய்கிறாங்க, அங்கே அமெரிக்காவில் வந்து இந்தியாவில் கூட அந்த அளவுக்கு இல்லை, அமெரிக்காவில் வந்து இந்த எம்ப்ளாயி ரெஃபரல்ன்றது அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எந்த ஒரு வேலைக்குமே வந்து ரெஃபரல் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் அப்படி மாறிடுச்சா என்னன்னு தெரியல. உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப பெரிய அளவில் அதில் வந்து நிறைய உங்களுக்கு பட்டங்களும் அனுபவங்களும் இருந்தால் ஒழிய சாதாரண அளவில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த ரெஃபரன்ஸ் பை அன் எம்ப்ளாய், அந்த நிறுவனத்தில் ஏற்கனவே வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளியுடைய ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இருந்ததுன்னா உங்களை உடனடியாக அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம பார்த்து அந்த மாதிரி நான் வந்து முயற்சி பண்ணி அந்த நேரத்தில் அந்த சூழலை கடந்து வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி அந்த தேவைப்படும் பொழுது இது வந்து நம்ம விட பெரியவர்கள், அவர்கள் வயசுல சிறியவர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. உங்க வயது பெரிதே கிடையாது, வயதும் பெரிதும் கிடையாது, உங்க பதவியும் பெரிது கிடையாது, உங்களுடைய அனுபவம் பணம் எதுவுமே பெரிது கிடையாது. உங்களுக்கு ஒரு சிக்கல் உங்களால் செய்ய முடியலன்னா உங்களுடைய அனுபவம் அந்த துறையில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் கண்டிப்பாக அணுகி அதற்கு வேண்டிய ஆலோசனைகளை பெறுவதுதான் நல்லது, அதுதான் சிறந்தது. மிக்க மகிழ்ச்சி.
அதாவது நீங்க கேள்வி பெரியாரை துணைகோடல் அப்படிங்கிறது வந்து நீங்க வாழ்க்கையின் நம்மளுக்கான சிக்கல்களை வந்து திருவள்ளுவர்கிட்ட தேடுறதே பெரியாரை துணைகோடல். அதுக்குள்ள நீங்க அந்த அதிகாரத்துக்குள்ள திருக்குறளை எடுக்கிறதே ஒரு பெரியாரை துணைகோடல் தானே அப்படின்னு கூட நம்ம ஆமா பார்க்கலாம். அடுத்து சரியா சிஆர் ஐயா கை உயர்த்தி இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். இளங்கோ வந்து ஏதாவது ஒரு மேடை பேச்சு மாதிரிலாம் இல்லாம யதார்த்தமா அந்த இந்த வள்ளுவத்தோட ஒட்டி வாழ்க்கையை கடந்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இதுல ரெண்டு விஷயம் எனக்கு இதுல வந்து அந்த இது இது வள்ளுவத்துக்கு வந்து உள்ளுக்குள்ள அது எல்லா குரலையும் உள்ள போட்டு வச்சிருந்தோம்னா அது ஏதாவது ஒரு வகையில உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பெரியாரை துணைகோடல் துணைகோடல் சொன்னீங்க. இன்னொரு இடத்துல கூட வினை உள்ளறிவான் அப்படின்னு சொல்லுவார். இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்றது வந்து அதுதான் நீங்க இப்ப 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 அந்த பதிலாக சொன்னீங்க. நீங்க இது நீங்க சொன்னது ரெண்டு பாயிண்ட் என்னன்னா, அந்த இது எதுவுமே வந்து நம்ம அந்த பிளான் ஏ பிளான் பி பிளான் சி ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இருக்கும்போது சொல்லணும் சொல்லக்கூடாது. சில விஷயம் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஒவ்வொரு வினையை பொறுத்து அது இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க, இந்த டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே வந்து இந்த டாஸ்கை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறத டாக்குமெண்ட் பண்ணாதான் வந்து நமக்கு அதுல ஒரு குறையா நான் நினைக்கிறேன். அது நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிசால வந்து பீகாரில் வெள்ளம், ஒரிசாவில் வெள்ளம், நாம சின்ன பசங்களா இருக்கும்போது இப்படி வருவாங்க, படத்தை காமிப்பாங்க, ஃபிலிம் டிவிஷன் படம் வரும், போக வரும். நமக்கு தெரிஞ்சு ரொம்ப விஷயம் தெரிஞ்சு கூட ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருந்தது, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருந்தாங்க. அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து அவங்க எஸ்ஓபி வச்சிருக்காங்க. அதை எடுத்து கிளீனா என்னென்னது பண்ணு என்னென்னது பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு ரொம்ப சிறப்பா என்ன சொல்ல போனா ரெண்டு ஒரு வகையில வந்து மேலை நாடுகள் தான். ஆனா ரெண்டு ஒரு வகையில சிறப்பா வந்து அமெரிக்காவோட கூட சொல்றேன் நான், அந்த சைக்ளோன் வந்தப்ப ஒரிசாவில் ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து அடிக்கடி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க அந்த சொன்னது வந்து ரொம்ப இந்த டாக்குமெண்டேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது அப்பதான் வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த மெமரியை வந்து நம்ம கடத்தி அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப யதார்த்தமா சொன்னீங்க, நல்லா இருந்ததுங்க, ரொம்ப அருமையான உரைங்க. இல்லை அது தொடர்பு ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த டாக்குமெண்டேஷன், அதாவது நீங்கள் கடந்து வந்த அந்த தடைகளை நீங்க வந்து ஆவணப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய நேரத்தில் நானே பார்க்குறேன், அந்த ஆவணப்படுத்தி இருந்தாலும் கூட அப்படி ஒரு ஆவணம் இருப்பதே நிறைய பேருக்கு தெரியுது. அப்படி ஒரு ஆவணம் இருக்கிறது, அந்த ஆவணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், அந்த ஆவணம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழல் வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு வந்துட்டோம்னா எல்லாருமே வந்து மாறிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஒரு குழுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு 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 4 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள், 2 ஆண்டுகள் அனுபவம், முதலாவது ஆண்டு அனுபவம், ஒண்ணுமே அனுபவம் இல்லாதவர்கள், இப்படி மாறிட்டே இருக்குது. இப்போ புதுசு புதுசா ஒரு அணியில வந்து ஒரு ஆட்கள் வரும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்றது கூட தெரியறது வாய்ப்பு இல்லை. அப்போ கண்டிப்பா அவர்கள் வந்து இந்த ஆவணத்தை பயன்படுத்தவே மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது, ஒரு விஷயம் இருக்குதே தெரியாது. அதுக்கு என்ன, அந்த அந்த மேலாளராக இருப்பவர், ஒருவேளை அந்த மேலாளர் புதியவராக இல்லாமல் இருந்தால், அவர் அந்த 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 நிறுவனத்தில் வெகு நாட்களாக அந்த பணி செய்வராக இருந்தால், அவருக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த புதிய ஆட்களை வந்து கவனிச்சு அவர்களுக்கு வேண்டிய அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அவர்கள் தவறு செய்வதற்கும் அனுமதி கொடுக்கணும். அவர்கள் தவறு செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஃபாஸ்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ஃபெயில்னா, ஒருத்தர் வந்து புதுசா டீமுக்கு வராங்கன்னா அவங்க வந்து அந்த தவறுகளை அவங்க ஃபெயிலியர் வந்து சீக்கிரமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரம் அவங்க வந்து அந்த ஃபெயிலியரை வந்து அவங்க அதை வந்து ஏற்றுக்கணும், அதை செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்தி அப்படி போட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபெயிலியர் வந்து கொஞ்சம் தோல்வி வந்து குறையும். முதல்லயே அவர்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபாஸ்டான ஒரு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ஃபெயில் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்து அப்புறம் இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு விளக்கி சொல்லி, இதுக்கே நீங்க ஒரு டாக்குமெண்ட் போட்டு வைக்கணும். எந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குதுன்றதுக்கே ஒரு டாக்குமெண்ட் போட்டு வைக்கணும். ஸோ அதை வந்து அவர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சூழலை வந்து சமாளிக்க முடியும். மகிழ்ச்சி. அஷ்ரஃப் ஐயா கை உயர்த்தி இருக்காங்க. அஷ்ரஃப் ஐயா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது.
ஐயா இளங்கோ ஐயா வணக்கம். நீங்க பேசுறத நான் வணக்கம். இப்பதான் முதல் தடவையா பார்த்திருக்கேன். நாங்க நிறைய வாட்டி நம்ம கலந்துரையாடி இருக்கோம், ஜூம்ல மீட் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதை இன்றுதான் முதன்முறையாக கேட்டேன். நன்றி, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சரிங்க. உங்களுடைய ஸ்டைல் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மனசுல பதியுது. வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான தலைப்பு இது. ஏன்னா வள்ளுவருடைய அறம் வலியுறுத்தல் என்ற ஒரு அதிகாரம், அது வள்ளுவருடைய அந்த அறம் எல்லா நூல்கள் எல்லா அதிகாரங்களையும் வருது. நீங்க சொன்ன அந்த குறள் அறம் வலியுறுத்தல் அதிகாரத்துல ஒரு முக்கியமான குறள். ஒவ்வொன்றும் இஸ் அ கோல்டு, ஒவ்வொன்றும் ஒரு கோல்டு. இது எந்தவித ஒரு தளர்வுக்கும் வள்ளுவர் தயாரா இல்லை. எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நேர்மையாக இருப்பதே சரி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு சமரசமற்ற நிலைப்பாடு அவருடைய நூல்ல முழுவதும் பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, இந்த வினை தூய்மை அந்த அதிகாரத்துல கூட என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயக்கா வினை, இதெல்லாம் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகங்களும் எழுத வேண்டிய ஒரு குறள். பர்மனண்டா டெய்லி மாத்தக்கூடாது, விளக்கத்தை பத்தி மாத்திக்கலாம். ஒவ்வொருத்தரோட உரையாசிரியர் இதை போட்டுட்டு இது எல்லா அரசு அதிகாரம் மெயினா காவல்துறை, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, இந்த மூணும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதே மாதிரி வள்ளுவருக்கு மீன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். கடிந்தோரார் செய்தார் அவர் தான் முடிந்தாலும் கீழே தரும். மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எண்ட் இஸ் நாட் இஸ் நாட் அ கிரைட்டீரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆரிய தர்மத்துக்கும் இதுல வித்தியாசம். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம். இந்த அறம் வலியுறுத்தல் அதிகாரம் பாத்தீங்களா, சாணக்கியர் சொல்லுவார், எந்த சூழலிலும் எல்லா சூழலிலும் நேர்மையா இருக்கணும் அவசியம் கிடையாது, கூடாதுன்றாரு. அவசியம் கிடையாது இல்ல, கூடாது. நேரா இருக்கிற மரத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் வெட்டுவான், குறுக்கடா இருக்கிற மரத்தை காட்டுல வெட்ட மாட்டாங்க, வளைஞ்சிருந்தா. அதனால வளைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வள்ளுவர் அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த அறம் வலியுறுத்தல் அதிகாரத்துல வர்ற பல குறட்பாடுகளுக்கு இணையான கூற்றுகள் கிரேக்கத்துல இருந்து அரிஸ்டாட்டிலோட ரிட்டாரிக், பப்ளிலியஸ் சைரஸ், அப்புறம் கன்ஃபியூஷியஸ், இதெல்லாம் கன்ஃபியூஸ் சொல்றாரு. வாட் இஸ் ரைட் டு டூ ஷுட் பி டன் அட் ஆல் த டைம். அரிஸ்டாட்டிலும் இதே தான் சொல்றோம். கிரேட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் டு ஆன் ஆல் அக்கேஷன்ஸ், ரொம்ப கிளியரா சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வள்ளுவரோட அறம் ஒரு யூனிவர்சல். இது வச்சுட்டு வள்ளுவர் இந்த கோட்பாடை நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவன் நாட்டு நடப்பை கணக்கில் எடுத்துக்கல வள்ளுவர்னு சொல்ல சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு தனிநபரின் நல்லொழுக்கம், சமரசமற்ற நிலைப்பாடு, முறை செய்வதிலும் நிர்வாகத்திலும் தண்டனை தருவதிலும் வள்ளுவர் வித்தியாசப்படுற நீங்க மற்ற அதிகாரங்களை பார்க்கலாம். செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல், எவ்வது உறைவது உலகம் அவ்வது உறைவது அறிவுன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு நிலைப்பாடை ரெண்டுமே பொருட்பால்ல வருது. அதனால வள்ளுவர் ஒரு பிராக்மாட்டிஸ்ட், நடைமுறைவாதி, முற்றிலும் யதார்த்தவாதி இல்லை. சாணக்கியர் மாதிரி முற்றிலும் எதிர்பார்த்தும் இல்லை, அதே நேரத்துல கற்பனைவாதியும் கிடையாதுங்கிறது வள்ளுவருடைய திருக்குறள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். நடைமுறைவாதி, அவருடைய குறட்பாக்கள் சில இடத்துல இலட்சியவாதியா இருக்கும், ஆனா பெரும்பாலான குறட்பாக்கள் சுத்தமா ஒரு நடைமுறைவாதி என்ற ஒரு அடிப்படை தான் இருக்குது. இது ஒரு அருமையான குறள். நன்றி ஐயா, இந்த குறளை பார்த்து தேர்ந்தெடுத்துறீங்க. ஐயா சிஆர் தான் ஞாபகப்படுத்தினாங்க, நான் மறந்துட்டேன், ரிமைண்டர் போட்டிருந்தேன், வேற ஒரு ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஞாபகம் திடீர்னு போன் அடிக்கும், ஞாபகம் ஐயோன்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்தேன். இருந்தாலும் பெரும்பாலான உங்களுடைய உரையை கேட்டுட்டேன். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் கேட்க வேண்டும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா, நீங்க நல்லா அருமையா சொன்னீங்க. அந்த வள்ளுவர் அந்த அற வழியில் நடப்பதுதான் சிறந்தது அப்படின்றது சொல்றாரு. அதே நேரத்துல சில நேரத்துல நாம கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய சூழல் வந்தாலும் அது தீங்கு விளைவிக்காத வகையில மற்றவர்களுக்கு அது பரவாயில்லன்னு தான் சொல்றாரு. ஆனா அவருக்கே சில நேரத்துல இந்த ஒரு சந்தேகம் வந்துடுது, எதுக்காக இப்படி அறவழியில நிக்கணும்? அறவழியில நிற்கும் பொழுது எப்பொழுதுமே அறவழியில் நிற்பவர்கள் எல்லாருமே நல்ல வசதியாக செல்வந்தர்களாகவும் நல்ல சிறப்பாக இருக்கிறது இல்லையே? அந்த கேள்வி வரும்பொழுதுதான் அவர் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்ட்டு அப்படி சொல்லி விட்டுட்டார் அவர் இல்லையா?
அது பெரிய ஒரு ராஜேந்திரனையா கூட நான் பேசியிருக்கேன் இதை பற்றி. இது பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஒரு ஒரு குறள், அந்த அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் அப்படிங்கிறது, செவியான் கேடும் அப்படிங்கிறது. ஆனால் நிறைய நீங்கள் சொல்ல மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணுன்றது வந்து அவர் நிறைய இதில், ஏன்னா இப்போ தூய தங்கத்தை வந்து நீங்கள் ஆபரணமாக செய்ய முடியாது. தூய தங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செம்பு கலக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா, ஆபரணமாக வரணும்னா. இல்லை நான் தூய தங்கம் தான், எனக்கு வந்து எந்த ஆபரணம்லாம் தேவையில்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஒரு சமுதாய வாழ்க்கையில் நீங்கள் வாழும்பொழுது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை, உலகத்து இயற்கை இருந்த கிடையாது மாதிரிலாம் நீங்கள் மாற்றி தான் சிலது வாழ வேண்டியிருக்குது. ஆனால் அதில் அடிப்படை என்னன்னா, அப்படி நீங்கள் செய்வதனால் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் இருக்காமல் இருந்தால் போதும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சுப்பையா பேசுறாங்க. ராமநாதன் அண்ணா பேசலாம். அன்மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணணும். இல்ல பண்ணல. என்னுடைய ஹலோ தந்தையார். ஐயா, கேக்குதா? இப்ப பேசுங்க. ஐயா, இளங்கோவன் தங்கவேல் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, இப்ப இங்க தமிழறிஞர்களை காட்டிலும் இந்த மாதிரி திட்ட மேலாளர்கள் இவங்கெல்லாம் தான் தமிழ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்ப சிஆர் ஐயா மாதிரி ஏதாவது முறையா தமிழ் படிச்சவனை விட மருத்துவர்கள், இந்த மாதிரி ஐஆர்எஸ் படிச்சவங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் தமிழ்ல ரொம்ப நுட்பமா இருக்கீங்க நீங்க எல்லாருமே. அதுக்கு யூஎஸ்ஏல இருந்து இளங்கோவன் தங்கவேலை பாராட்டுறேன். நான் டாக்டர் திருப்பதியுடைய அப்பா. இந்த பெரியாரை துணைக்கோடலுங்கிறது வந்து என்னுடைய, நீங்க உங்களுக்கு ஒன்றும் நான் சொல்லணுங்கிற இல்லை, பெரியாரைங்கிறதுனா வயதில் பெரியவர் இல்லைன்னு அர்த்தம் நான் நினைக்கிறேன். அறிவில் பெரியவராகவும் அனுபவப்பட்டவராகவும், அவர் வயது குறைவாக இருந்தாலும் கூடவாக இருந்தாலும், நாம் பெரியவராக இருந்தாலும் வயது குறைந்தவரை அணுகுவதும், நாம் வயது குறைவராக இருந்தாலும் பெரியவர் அணுகுவதும், வயதில் மூத்தவர் இல்லாமல் அனுபவத்திலும் அறிவியலையும் துணைக்கூடல் தான் இது சரியா வரும்னு நான் நினைக்கிறேன். அதாவது 80 வயசானவர் 40 வயசுல கேட்டுக்கலாம். அதனால இது வந்து வயது வித்தியாசம் இல்லாத அந்த பெரியாரை துணைக்கூடல். சில பேர் பெரியார்னா பெரியவர்களே நினைச்சு போடுறாங்க. அனுபவத்திலும் அறிவிலும் அப்படிங்கறதா இது ஒரு, இந்த பெரியாருங்கிறதுக்கு ஒரு சரியான பொருளா அப்படிங்கிற நான் சொல்றது நினைக்கிறேன். சரியான ரொம்ப சரியா சொல்றீங்க. நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொல்றீங்க. இல்ல நீங்க சொல்ற மிக சரி. ஏன்னா இது வந்து நம்ம வீடுகள்ல வந்து ரொம்ப இலகுவா நடக்கும். ஏன்னா இப்ப நாம வயசுனா இருப்ப குழந்தை, நம்முடைய பையன் வந்து ரொம்ப சின்னவனா இருப்பான், இல்ல வந்து அப்பதான் ஒரு ஒரு வாலிபனா மாறி இருப்பான். ஸோ அவங்க சொல்றத வந்து நாம ஏத்துக்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைகள், நம்ம பிள்ளைகள் அப்படின்ற பொழுது அந்த நமக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் வர்றதில்லை. ஆனா ஒரு வேலைன்னு போகும்பொழுதோ, வெளியிடத்துக்குன்னு போகும்பொழுதோ, அங்க வந்து நம்மளோட வயசுல சின்னவங்க நமக்கு ஏதாவது ஒரு சொல்லும் பொழுது நம்மளால ஏத்துக்க முடியறதில்லை இல்லையா? அது அது வந்து இங்கேயும் நம்ம பாத்திரத்தை பொறுத்து இங்க மாறுபடுது. நான் முதலே சொன்ன மாதிரி நாம ஏற்றுக்கொள்ளுகின்ற பாத்திரம் வந்து பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வயது சிறியவர்னு நம்ம ஒதுக்கி தள்ளுறோங்கிறது நமக்குத்தான் அதனுடைய இழப்பு. அது நமக்கு இழப்பு, மிகப்பெரிய தவறு. ஆமா. ஏன்னா நாம பெரியவரா இருந்தாலும் வயதில் குறைந்த மருத்துவத்தை தானே போய் உடல்நிலையை காமிச்சுக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. ஆமா. நமக்கு மேல உள்ள வயது உள்ள மருத்துவத்தை போக முடியாது இல்ல. மருத்துவம் மாதிரித்தான் அந்த அனுபவம், அறிவும் எல்லாமே வயதை நோக்கி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து நினைக்கிறேன். மிகச்சரியா, ரொம்ப சரியா சொல்றீங்க. ரொம்ப சரி. நன்றி நன்றி நன்றி. பரிமையாதான் 3 சொல்லுவார் நினைக்கிறேன். அறிவு, ஆற்றல், அனுபவம் 3 இருக்கலாம். இந்த 3ல ஏதாவது 1 இருக்கலாம். அதனால அது பெரியார் நான் தான். செயற்கரிய செய்வார் பெரியார். அவ்வளவுதான். அது நம்ம வந்து சரியா சொல்றீங்க. ஆமா. மகிழ்ச்சி. திருப்பதி ஐயா, முதலில் ஐயா இளங்கோவன் ஐயாவுக்கு நன்றி. இதுல வந்து வள்ளுவர் மன்ற சபை இன்னொரு நன்றியும் இருக்கு. ஐயாவுடைய முதல் சொற்பொழிவை அதை இந்த வள்ளுவர் மன்றத்தில் அரங்கேற்றியதற்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படி என்று அதை நான் முதலில் செய்ய, அது ஒரு இன்ப செய்தி, ரொம்ப மகிழ்ச்சி. அது வள்ளுவர் மன்றத்தின் மாண்புக்கும் அந்த வழிக்கும் வலு சேர்க்கும் அப்படி என்பதில் சந்தேகம் இல்லை. இப்ப வந்து தென்காசி சிவராமகிருஷ்ணன் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு. அந்த அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாரு. வருத்தத்துக்குரிய விஷயம். முக்கியமான விஷயம், இப்படி ஒவ்வொரு குறளையும் எடுத்து நாம் வாழ்வியல் முறையோடு உலக அணுகுமுறையோடு கையாள வேண்டும். இப்படிதான் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதில் மற்ற நுணுக்கங்களை விட நுணுக்கங்களையும் பேசணும், இதையும் பேசணும். உங்களுடைய பாணி வந்து ரொம்ப ரொம்ப
ஒரு அணுகுமுறையிலையும் உலக நடைமுறையிலையும் நாம் வந்து எந்த சந்தேகம் இல்லை. இப்ப நான் வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷனலா வர்றப்ப இப்ப நீங்க முன்னிறுத்திய ஒரு குரலும் அஷ்ரஃப் ஐயா அதை கொண்டு வந்த குரலும் ரெண்டு. நீங்க வந்து பொருள் செயல் வகையில கொண்டு அந்த குரல் கொள்ளும் வாயெல்லாம் மினேனன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் என்ற ஒரு நிலைப்பாடு. அஷ்ரஃப் ஐயா கொண்டு வந்து உள்ளும் வகையான அரவினை ஓவாது செல்லும் வாய் எல்லாம் செயல். இந்த ரெண்டு குரலும் நான் சொல்றது சரின்னு நினைக்கிறேன். என்னங்க இல்லையா ஐயா? ஆமா, நீங்க முன்னிறுத்தியது அது, ஐயா வழிமொழிந்தது இந்த குரல். இதுக்கு இரண்டுக்கும் இடையில் தான், இந்த இரண்டு குரலுக்கும் இடையில் தான் நம் மனிதவியல் வாழ்வியல் வந்திருக்குல்ல, செயல் வாழ்வியல் வந்து ரொம்ப ஒரு இந்த இரண்டு குரலையும் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரீமா வச்சுக்கிறேன். நீங்க வந்து இது பிராக்டிக்கல், பட் சார் சொல்ற ஐடியல் சிச்சுவேஷன். இது ரெண்டுக்கும் இடையில இந்த இரண்டு குரலுக்கும் இடையில தான் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டியது. இப்ப நான் as a டாக்டர் ப்ரொஃபஷன்ல எனக்கு ஒரு பெரும் சிக்கல் இருப்ப இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு இடையில நான் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறத நான் சொல்லலாம். என்னன்னா, என்னுடைய தொழில் ரீதியா என்ன பண்ணணும்னா, ஒரு சக மனிதனை நேரடியாக நான் தொடர்பு கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு மனிதனையும் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அவருக்கு ஒரு இடர்பாடு இருக்கு, இது இருக்கு. இதை நான் நேரடியாக அவர் வாழ்வியல் மாற்றத்தை நேரடியாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் என்னுடைய மருத்துவ தொழில் இருக்கிறப்ப, அதே நேரத்தில் என்னுடைய பேக்ரவுண்ட்ல என்ன என்றால், நான் பல மருத்துவமனைக்கு செல்கிறேன். அதுல ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் புஷ் ஆஃப் மெடிசின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது போக என்னுடைய சொந்த வாழ்வியலுக்கான வழிமுறையில் உள்ள பொருளாதார அழுத்தங்கள் பிளஸ் என்னுடைய தொழில் ரீதியாக என்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய அழுத்தங்கள், இது எல்லாத்தையும் மீறி அந்த இடத்தில் அந்த ஒரு சக மனிதனுக்கு அறிவினான் ஆகுவது கொண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கரை என்ற குரலை முன்னிறுத்தி நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வர்றப்ப, அதாவது என்ன நான் நினைப்பேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வாட் யூ கால் சம்டைம்ஸ் வி ஹேவ் டு ஃபிட்ச் லாயலிட்டின்னு அது தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியும். லாயலிட்டிங்கிறப்ப நான் இந்த இன்ஸ்டிடியூஷன் லாயலிட்டி பண்றதா, இல்ல இண்டஸ்ட்ரி லாயலிட்டி பண்றதா, இல்ல என்னுடைய இருப்புக்கான லாயலிட்டியை பண்றதா, அப்படிங்கிற ஒரு சூழலை வர்றப்ப அது ஒரு கடினமான ட்ரெண்ட். அதே போல என்னுடைய சீனியர் லாயலிட்டி, நான் படிக்கிற காலத்துல என்னுடைய போட்டி மருத்துவர் இருப்பார் பக்கத்துல, என்னுடைய துறையில இன்னொரு மருத்துவர் வச்சிருப்பாங்க கார்பரேட் ஹாஸ்பிட்டல். அப்ப அவங்க அதுக்குள்ள இது எப்படி பண்றது, எப்படி எந்த லாயலிட்டிக்குள்ள நான் ஃபிட் ஆகுறது அப்படின்னு பண்றப்ப, அப்புறம் ஒரு மருத்துவமனை இன்னொரு மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வர இருக்கிறப்ப கடைசியாக ஒள்ளும் வாயால் மனிதனன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயலாக இருந்தாலும் கடைசியாக அரவினைன்னு வருதுல்ல, ஒள்ளும் வகையான அரவினைங்கிறப்ப ஒரு புள்ளியில் தான் நான் ஓரளவுக்கு வெளியே வருவேன். என்னன்னா, ஐ fetch loyalty to the patient irrespective of the institution, irrespective of the pressure, irrespective of other things. என்னால செய்யக்கூடிய ஒரே லாயலிட்டி, அந்த லாயலிட்டியை முதன்மையா வைத்து செயல்படும் பொழுதுதான், அதாவது ஏன்னா சில சிஸ்டங்கள் இருக்கலாம், சிஸ்டம்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. ஏன்னா நம்ம ஏதாவது அதை மீறி வந்தோம்னா சிஸ்டம்ல பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி வர்றப்ப அந்த நம்ம we have to fetch loyalty to the patient அப்படிங்கிறப்ப நான் சமயங்கள்ல நான் என்ன பண்ணுவேன், எளிதான வழி வந்து அந்த பேஷண்ட் ரெஃபர் பண்ணிடுவேன். அதாவது இந்த சிக்கல் அந்த சூழல்ல சிக்க வைக்காம அவங்களுக்கு ஒரு புது சூழலை, சரியான சூழலை காமிச்சு விட்டு பண்ணுற அந்த மாதிரி சூழலாம் இருந்திருக்கு. அப்ப இந்த இரண்டுக்கும் இடையில், அதாவது உள்ளும் வாயலாம் செயல் இருக்கு, அதே நேரத்தில் உள்ளும் வகையான அரவினை, இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ரொம்ப ஒரு கடினமான மனிதவியல்ல செய்யக்கூடிய சூழ்நிலை வர்றப்ப ஐ பிச் மோஸ்ட்லி ஐ லைக் டு பிச் லாயலிட்டி டு மை பேஷண்ட் அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடா வச்சிருக்கிறேன். இதை பத்தி உங்க ரெண்டு பேரோட கருத்தையும் நான் வந்து தெரிய விரும்புறேன். ஏன்னா அஷ்ரஃப் சாருடைய ஐடியாலஜிகளும் உங்களுக்கு பிராக்டிகாலிட்டிக்கும் தெரியல. நான் முயற்சி பண்றேன். ஏன்னா நான் வந்து ஆனால் அஷ்ரஃப் ஐயாவுடைய குரல் தான் முதல்ல எடுக்க போறேன். ஏன்னா உள்ளும் வகையான அரவினை அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த அந்த அரவினைங்கிறது வந்து வெவ்வேறு அளவு இருக்கு. அதுல வந்து நீங்க ஒரு நல்ல சொல்லால் அரவினை செய்யலாம், நல்ல ஒரு 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 உதவியால செய்யலாம், உங்க உடல் உழைப்பால செய்யலாம்,
அல்லது வந்து நீங்க முழுக்க முழுக்க அவர்களின் துன்பத்தை நீக்கக்கூடிய வகையில அவர்களுக்கு பெரிய உதவியும் செய்யலாம். ஸோ அந்த அறவினை அப்படிங்கிறதுனுடைய அளவே வந்து நீங்க ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டும் இல்லைங்களா? அந்த செய்யப்பட்ட அந்த உதவி சொல்லும் பொழுது உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் உரைத்துங்கிறார். அங்கே இதையும் நீங்க யோசித்து பார்க்க வேண்டியது. அரவணையை நீ யாருக்கு செய்யறீங்கன்றது அந்த அரவணையை பெறுபவர்கள் யார் அப்படிங்கிறதையும் வள்ளுவர் கொஞ்சம் சில நேரத்தில் யோசித்து பார்க்க சொல்றாரு. எல்லாருக்குமே நீங்க அந்த அரவணை வந்து உண்மையிலேயே முடியாதவர்கள், அவர்கள் வந்து இயலாதவர்கள், அவர்களுக்கு வந்து தேவை இருக்கிறது அப்படிங்கிறவர்களுக்கு வந்து நீங்க முழுக்க முழுக்க நீங்க அரவணை சார்ந்தா நிக்கணும். சிலருக்கு வந்து வேணும்னே செய்வாங்க, அது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவர்களுக்கு வந்து நீங்க எப்படி அந்த அரவணையை எப்படி அமைச்சுக்க போறீன்றது உங்களுடைய இது பொறுத்து இருக்கு. நான் வந்து அறம் என்று சொல்லுவது என் மனது, என்னுடைய மனதை இதை வைத்துதான் நான் அறமை நான் முடிவு பண்ண முடியும். அவங்களுடைய உள்ளுக்குள்ள என்னால அதான் சொன்னேன், சக மனிதரை நான் நேரடியாக பண்ணும் பொழுது நான் வந்து என்னுடைய தன்னறம் இருக்குல்ல, அந்த தன்னறம் இல்ல கொஞ்சம் விலகி போய் சொல்லணும்னா சுதர்மம் அப்படிங்கிறோம். தன்னரமுக்கும் சுதர்மக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் நான் அந்த இடத்துல வச்சுதான் நான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால நான் சொல்றேன். அந்த அறத்திற்குமே ஒரு அளவு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். என்னன்னா அந்த இடத்துல அளவு இருக்கு. அது கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு இடம் தான் அந்த இடம் தான். எத்திக்கல் டைலமா நான் சொல்றதுங்கிறது எனக்கு இந்த இரண்டு குரலையும் அப்பப்ப நான் மிக்ஸ் பண்ணிடுவேன், குழம்பிடுவேன். இந்த அறமறிவுறுத்தல் வினைசீல் வேலையும் குரலையும் ரெண்டு அப்படியே சொற்கள் கூட ஒரு சின்ன மாறுபாடு தான் இருக்கும் சொற்கள்ல கூட. இந்த ரெண்டு குரலுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குரலுக்கு இடையில சின்ன மாறுபாடு, ஆனா நுணுக்கமான மாறுபாடு அப்படின்னு என்னுடைய கருத்து. நீங்க அஷ்ரப் ஐயா, நான் எடுத்துக்கொண்ட குரல்ல வந்து அறம் அப்படிங்கறத வந்து திருவள்ளுவர் சொல்லல. ஏன்னா இதுல வந்து செயல், வினை செயல் வகையில ஐயா அஷ்ரப் வந்து அஷ்ரப் ஐயா அறம் குரல்ல வந்து நிட்டாங்க. இது ரெண்டுக்குமே இடையில தான் நான் சொல்லலாம். அவ்வளவுதான். அஷ்ரப் ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. இல்ல நான் சொல்றது என்னன்னா, இந்த குரல் ரெண்டையுமே ஒண்ணு அரண் வலியுறுத்தல் இருக்கு, இன்னொன்னு அதுல இருக்கு. ரெண்டையும் மாத்தி போட்டு பாருங்க. இந்த குரலை கொண்டு போய் அங்க போடுங்க, இந்த குரலை கொண்டு இங்க போட்டு பாருங்க. அப்போ அதோட பொருள், அதோட விளக்கம் எல்லாம் ரெண்டுமே வினைதான். ரெண்டும் இங்க இந்த நடக்காட்டினா வேற வழியை. இப்ப பூனைக்கு நம்ம வீட்டுல ஒரு வழி வச்சிருக்கோம் வெளியே போறதுக்கு. they have this one side opening doors. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்க்கலாம், பூனை அப்படியே தட்டிட்டு வெளியே போயிடும். அதை ஒரு நாளைக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வேற வழியை பார்க்கணும், ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். அப்போ அது மாதிரி இந்த குரலை தூக்கி அந்த பக்கம் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ஆக்சுவலா அந்த திருக்குறளுக்கு படம் போடும்போது இன்றைய குரல் பேசின வள்ளுவாயெல்லாம் செயல், அந்த செயல் வந்து அந்த இதுக்கு வந்து நான் போட்டிருக்க படம் அதுதான். ஒரு நாய்க்கு ஒரு வழி இல்லைன்னா வேற வழியை ஆல்டர்னேட் மீன்ஸ் பார்க்கணும். இது வந்து எக்ஸிகியூஷன்லயோ இந்த நாடு ஆள்பவதிலையோ இல்ல உங்களுக்கு ஒரு வார் சிச்சுவேஷன்ல வேற ஒரு கான்டெக்ஸ்டா குரலை பார்க்கணும். குரலை மாத்தி போட்டு பார்த்தா அதோட பொருளையே, இப்ப நான் சொன்ன குரலையை தூக்கி இங்க கொண்டு போட்டா எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா விளக்கங்கள் புரியும். ஏன்னா இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தான், திருப்பதி சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன் இந்த குரல் எந்த அளவுக்கு. இப்போ நம்ம பொதுவா ஒரு குரலை சொல்லுவோம், எப்பொருள் யார் வாய் கேட்பிடும் மெய்ப்பொருள் காண்பது எத்தன்மை ஆயினும். அந்த உதாரணம் அந்த குரலை தான் சொல்றாங்க ஆளுங்க. ரெண்டும் சிமிலரா இருக்கிற ஒரே குரல், சொல்லு மட்டும் வித்தியாசப்படுது. நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், ஆனா அந்த லிஸ்ட்ல இந்த ரெண்டு குரலையும் நான் போட்டிருக்கணும். இது another two very similar couplets, similar wordings, பொருள் வித்தியாசம். குறிப்பா இந்த 673 குரலை அறம் வலியுறுத்தல போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னா பொருளே மாறி போயிடுது. நீங்க வந்து சாணக்கிய சொன்ன மாதிரி வந்துடும். நடக்கல அப்படின்னா வேற வழியை பாருயா அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்துடுது ரொம்ப. அதனால அப்படி மாத்தி போடும்போது தெரியுது. எவ்வளவுதான் இளங்கோ அவர்கள் சொன்னாங்க அடிக்கடி, குரலை தனியா பாருங்க, தனியாரை பார்க்க முடியாது, இந்த குரல் அந்த அதிகாரத்துக்குள்ளதான் வைக்கணும், மாத்திட்டானா பொருளே மாறி போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த குரல், இந்த ரெண்டு குரலும். இதுல என்னோட பார்வை என்னன்னா, இதுல வினை நன்றேன்னு வருது, அதுல அறவினைன்னு வருது. இந்த வினையுடைய ஒரு பார்ட் தான் அறவினை அப்படின்னு கூட நம்ம அதை வந்து, வினைங்கிறது ஒரு ஜெனரலைஸ்டா இருக்கு, அறவினைன்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டா இருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து பார்க்கலாம்.
ரிலேட்டிவ், அரவினை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல வந்து இந்த ஒள்ளும் நீங்க சொல்றப்ப அந்த கல்வி அந்த கொரோனா பீரியட்ல சொன்னீங்கல்ல, அதுல வந்து எனக்கு ஒரு குறள் ஞாபகம் வந்துச்சு. இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழுகார் கடனறி காட்சியவர். இடனில் பருவத்தும் அப்படியே அந்த குறள் அந்த சூழ்நிலைக்கு பொருந்துறாப்புல எனக்கு தோணுச்சு. நீங்க இந்த கொரோனா காலத்துல செய்ய இடனில் பருவத்துக்கும் ஒப்புரவுக்கு ஒழுகா கடனறி காட்சியவர் அப்படின்னு அந்த குறள் படும். இதுல வந்து இன்னொரு இப்ப நீங்க சொன்னதுனால நான் படிச்சதப்ப இந்த நோன் அன்னோன் ஸ்ட்ராட்டஜி போடுறப்ப அந்த டுவர்ட்ஸ் அதை நோக்கி ஒரு செயல்படுறோம்ல, இந்த இதையுமே 4 மேட்ரிக்ஸ்ல வந்து புறநானூறு சொல்றது ஆச்சரியமா இருந்தது. அந்த புறநானூறு படிக்கிறேன். ஒள்ளுவது ஒள்ளும் ஒரு நிலை, ஒள்ளாதது இல்லென மறுத்தல் 2வது நிலை, ஒள்ளாது ஒள்ளும் ஒள்ளுவது இல், இப்படி 4 இதை அவங்களே புறநானூறு 196. இந்த பாட்டை வேணா சும்மா படிக்கிறேன், அப்புறம் எல்லாம் இது எப்படின்னா, ஒரு பாண்டியன் வந்து பரிசு தராம தன்னுடைய பரிசு காலம் கடத்துறான், தர வேண்டிய பரிசை காலம் கடத்தும் பொழுது அவரை தன்னுடைய ஆற்றாமையை சொல்லி கடைசியா வாழ்த்திட்டு ஒரு புறவல் போடுறதாக ஆவூர் மூலங்கிழார் பாடல் சொல்றாங்க. இதை வந்து நான் கண்டுபிடிக்கல. இந்த இளங்குமரனார் இந்த குறளுக்கு உரை, அந்த முதல் அறநிலையத்தில் குறள் 33 குறளுக்கு உரை பார்க்கிறப்ப அதுல ஐயா அதை கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. ஒள்ளுவது ஒள்ளும் என்றலும் யாவர்க்கும் ஒள்ளாது இல்லன மறுத்தலும் இரண்டும் ஆழ்வினை மருங்கின் கேண்மை பாலே. ஒள்ளாது ஒள்ளும் என்றலும் ஒள்ளுவது இல்லன மறுத்தலும் இரண்டும் வல்லே, இப்படின்னு இந்த குறள் போகுது. இந்த புறநானூறு பாடல் போகுது. அதுல இவங்க தமிழ் சுரங்கம்ல விளக்கத்தை மட்டும் நான் படிச்சுட்டு நான் விட்டுறேன், ஏன்னா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஒன்றை செய்ய முயலும் போது தன்னால் செய்ய முடிவதை செய்ய முடியும் என்று கூறுவதும் செய்ய முடியாது என்று வெளிப்படையாக மறுத்தலும் எல்லோரும் சொல்லக்கூடியதுதான். அப்படி சொல்வதை விட்டுவிட்டு செய்ய முடியாததை முடியும் என்று சொல்லிக்கொண்டு காலம் கடத்தலும் கொடுக்க முடிவதை இல்லை என கூறி மறுத்தலும் ஆகிய இரண்டும் உதவி கேட்போரை வாடச் செய்வது ஆகும். அன்றியும் கொடுத்து காப்பாற்றுபவரின் புகழை மங்கச் செய்யும் செயலாகும். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது. இனி காத்திருந்தாலும் இதுதான் நடக்கப் போகிறது. எல்லாவற்றையும் தொலைதூரத்தில் பார்க்கிறேன். அதனால் உன் குழந்தைகள் துன்பமின்றி வாழட்டும். நானும் வெயில் என்று நொந்து கொள்ளு போவதும் இல்லை, பனி என்று படுத்திருக்க போவதும் இல்லை. கல்லை குடைந்து வைத்து போன்ற என் காற்று தடுப்பா உன் இல்லத்துக்கு செல்கிறேன். அங்கே நானும் அல்லாமல் வேறொன்றும் தெரியாத என் மனைவி கற்புக்கரசி நினைத்துக் கொண்டு திரும்பிச் செல்கிறேன். உன் வாழ்நாள் பெருகட்டும்னு சொல்லிட்டு போறார். இந்த 4 நிலைப்பாடை சொல்லிட்டு அது வந்து இந்த வள்ளுவர் வந்து அந்த ஒரு பக்கம் அந்த கேண்மைக்கு போயிட்டு இந்த பாடல் வந்து இளங்கோவன் நான் சுற்றினப்ப நான் பார்த்து வியந்து போயிட்டேன். இந்த நோன் அன்னோன் ஒரு இது சொல்றப்ப இந்த மேட்ரிக்ஸ் அதை நோக்கின மேட்ரிக்ஸ் இந்த 4 நிலைப்பாடை இந்த பக்கம் சொல்லி புறநானூறு பதிவு செய்யறத வரவு பார்த்தா நம்ம மரபை பார்த்தா நம்ம வியப்பதை தவிர, என்னால் நான் உண்மையா சொல்ல இப்பதான் படிச்சேன். உங்க பேசதான் படிச்சேன், நான் முன்னாடி எல்லாம் படிக்கல. அதையும் சொல்லி இப்ப அதான் சொல்லுவாங்கல்ல, இப்ப படிச்சு வாமிட் எடுத்தோம்னு சொல்லுவாங்கல்ல, படிக்கிற முதல் நாள் படிச்சு அடுத்த நாள் எக்ஸாம்ல வாமிட் எடுத்தோம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. நல்ல நல்ல அருமையான ஒரு பாடல். நான் பாடல் படிக்கல, கண்டிப்பா நீங்க சொன்னதுனால போய் படிப்போம். ஒரு 30 நிமிஷம் மட்டும் தான் நான் படிக்கிறேன், 30 நிமிடங்களுக்கு முன்னாடி நானே படிக்கிறேன். ஆனா அந்த 4 இது அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குன்னு. வேற ஏதாவது இந்த பாடலை இன்னும் கொஞ்சம் நம்ம மேற்கொண்டு படிக்கணும் பார்க்கணும் அப்படின்னு இந்த குறள் எல்லாம் பொருத்தி பார்க்கறப்ப இந்த மரபு இருக்குல்ல, அதே அந்த ஒள்ளும் அந்த 4 நிலைப்பாடு சொல்றாங்க பாரு அப்படிங்கிறது. ஒரு சின்ன இது தெலுங்குல வந்து இது திருக்குறளுக்கு பேர் வந்து யதார்த்த காவியம்னு பேரு. யார் வச்சா எப்ப வச்சான்னு சொல்லி என்ன மேற்கொண்டு அஷமாரி இருக்கவங்க ஆய்வு பண்ணும். தெலுங்குல யார் யதார்த்த காவியம்னு சொன்னாங்க ஒண்ணு. 2வது வந்து இந்த குறளுக்கு வந்து பரிமேலகர் பொருள் சொல்லும் போது இந்த வினைங்கிற சொல்லுக்கு போர் அப்படின்னு வச்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இதுதான் வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் வந்து இதை வந்து திருவள்ளுவர் திடுக்கிடுவார்னு சொல்ல அந்த புத்தகத்துல இந்த குறளை வந்து அவரு அட்டாக் பண்ணி எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒள்ளும் வகையெல்லாம் வினை நன்றேன்னா அவர் மொத்தம் 4 விதமா ஒரு டாஸ்கை வந்து நீ அணுகலாம் அப்படிங்கிறார். எப்படி? சாம பேத தான தண்டம்னு. தண்டம்ங்கிறது சண்டை. அவர் என்ன சொல்றாரு, வினைன்னா போருங்கிறார். நீ எங்கெங்கெல்லாம் முடியுமோ நீ வந்து போர் செய் அப்படிங்கிறார். போர் செஞ்சு அவனை அடைக்கிடு அப்படிங்கிறார். அப்படி எங்க முடியலையோ அங்க வந்து சாம பேத தானம் ஏதாவது கொடுத்து அவனை வந்து வழி கொண்டு வா.
அல்லது உன்னை விட பெரியவனா இருந்தா சமாதானமா போறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த போர் வினைங்கிற சொல்லுக்கு போர்னு பொருள் வச்சுக்கிட்டு அவரு போர் எங்கெங்கெல்லாம் முடியலையோ அங்க மற்ற 3 வழியை பயன்படுத்தி நீ வந்து வேலையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த மாதிரி பார்வை வைக்கிறார். அந்த நாமக்கல் எல்லாரும் வந்து மறுத்து வேற மாதிரி விளக்கம்லாம் சொல்றாரு. இந்த 2 விஷயமும் பகிர்ந்துக்கலாம்னு பார்த்தேன். இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இது என்னன்னா இந்த பெர்ஃபெக்ஷன் இஸ் எனிமி ஆஃப் இன்ஆக்ஷன் அப்படிம்பாங்க, ஆக்ஷன் அப்படிம்பாங்க. நம்ம இது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். இல்ல, சம்டைம் யூ ஹேவ் டு மேக் சம் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னா என்ன? ரைட் பாப்பா, இப்போதைக்கு இன்னைக்கு இந்த டேட்ல இது முடியும், திஸ் பெஸ்ட் பாசிபிள் திங்ஸ். அதனால வந்து நீ அப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு நீ உட்காந்தேன்னா அது வேலை நடக்காது. அதனால வந்து என்ன பெஸ்ட் பாசிபிளோ அதை வந்து நீ டெலிவர் பண்ணு, அப்படி ஒரு பொருள் வச்சுக்கலாம். இந்த 2 விஷயத்தை பயந்துக்கலான்னு பார்த்தேன். நன்றி. நன்றி. ஐயா தங்கவேல் ஐயா பேசும்போது ஃபாஸ்ட் ஃபெயில் அப்படிங்கறத பத்தி ஒண்ணு பேசினாங்க. அது வந்து ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் ஆஃபன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒரு நூலே வந்து ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் ஆஃபன், ஹவு லூசிங் கேன் ஹெல்ப் யூ வின் அப்படின்னு சொல்லி ரியான் பாபினாக்ஸ்ங்கிறவர் வந்து அந்த ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்காரு. ஹவு லூசிங் கேன் ஹெல்ப் யூ வின், ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் ஆஃபன். அது மேல் வாசிப்புக்கு இந்த அவை அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பா அது வந்து என்னுடைய மகன் சொன்னது. அது ஒருதான் அவர்கிட்ட இந்த தலைப்பு பத்தி பேசும் பொழுது அவரு சொன்ன ஒரு வார்த்தை. அவங்க நிறுவனத்துல இதை பயன்படுத்துறாங்க. நிறைவு பண்ணிடலாமா? நன்றி. ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த வினை தூய்மை அதிகாரம் வந்து வடநூலார் மரபு வழி வந்த அர்த்த சாஸ்திர மரபு வழி வந்த பல கருத்துக்களோடு ஒத்து வருது. ஆனா இந்த குறட்பாக்கு இணையான கருத்தை இதுவரை நான் கண்டதில்லை. இந்த ஒரு குறட்பா அந்த இன்றைய குறட்பாக்கு இணையான கருத்தை கண்டதில்லை என்பதை அந்த ஒரு கருத்தும் போது நான் சொல்லிடுறேன். நன்றி. கோவிந்தராஜ் ஐயா, சுவாமிநாதன் ஐயா கோவிந்தராஜ் அட்மியூட் பண்ணீங்கய்யா. ஐயா வணக்கம். முடிய போற நேரத்துல நான் உள்ள நுழையிறேன். அதாவது அறவழியிலையும் ஒரு வினையை செய்ய வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்புறம் செல்லும் வாயெல்லாம் சீர்தூக்கி பார்த்து செய்யறோம். ஆனா அந்த ப்ராஜெக்ட் அட்டர் ஃபெயிலியர் அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து முடிக்கிறது அது அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு விஷயத்த யாருமே இன்னைக்கு பேசலைங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப டாக்டர்கிட்ட கூட்டு போறோம் பேஷண்ட்டை, அவரும் நல்ல முயற்சி பண்ணி எல்லா வைத்தியமும் கொடுக்குறாரு, முடியல. அப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? சும்மா படிக்காத கிராமத்துக்காரரு, டாக்டர் எல்லாம் நல்லா தான் பண்ணாருங்க, எல்லாம் இல்லை, நமக்கு வாய்ச்சது அவ்வளவுதான், கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்ப அந்த ஊழுங்கிற விஷயத்த ஏன் எல்லாருமே விட்டுட்டீங்க? அது மாதிரி ஒரு சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. தோல்வியில கலங்காம இருக்கிறதுக்கு தரக்கூடிய ஒரு அருமையான மருந்து வள்ளுவர் கொடுக்கறது ஊழ், அந்த அதிகாரம் தான். சரி, நல்லா அறவழியில சிந்திச்சோம், எல்லா ஆளுங்களும் வச்சு முயற்சி பண்ணோம். ஆனா அதையும் தாண்டி வகுத்தான் வகுத்த வகை ஓகூழ் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்துட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. கொஞ்ச நாள் படுத்து தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த ப்ராஜெக்டை அருமையா பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. இதை பற்றி என்ன சொல்றீங்க? இல்லைன்னா அடுத்த தொடர்ல சொல்லலாம். நன்றி. நான் பதில் சொல்லலாம்னு விரும்புறேன். என்னன்னா, ஊழுங்கிறது கண்டிப்பாக அதுல சந்தேகம் கிடையாது. வள்ளுவர் நேரடியாக பதில் சொல்றார். நீங்க சொன்ன உதாரணத்துக்காகவே நேரடியாக சொல்றேன். ஸ்டாண்டலோன், இதுவும் ஸ்டாண்டலோன், இதுவா பாத்துறாதீங்க. என்னன்னா ஸ்டாண்டலோனா, இலக்கம் உடம்புக்கு இடும்பை என்று கலக்கத்தை கையாராம் கொள்ளாதாம் மேல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப பிராக்டிக்கலா நான் பார்ப்பேன். இதாவது மருத்துவத்துல எனக்கு இந்த பாடி இஸ் டார்கெட் ஆஃப் டிசீசஸ், இலக்கம் உடம்பு இடும்பை என்று கலக்கத்தை கையாராம் கொள்ளாதாம் மேல் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்றாப்புல. இந்த உலகில் நம்ம ஆறுதல் சொல்றாப்புல. ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குறளை அந்த இடர்பாடுக்கான ஆறுதலாகவே நான் நினைப்பேன். உடம்பெடுப்பென்று கலக்கத்தை கையாராம் கொள்ளாதாம் மேல் என்ற. சாரி, அடுத்தது பேசலாம். நான் என்னுடைய சாரி, சொல்லுங்க சார். அவர் கோவிந்தராஜா அவர் கேட்டதுக்காக நான் சொல்றேன். அமெரிக்காவில் நான் பார்த்த வகையில சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி பல திட்டங்கள்,
பல திட்டங்கள் வந்து பல வகைகளில் யோசித்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சிருக்கு. எனக்கு நான் கண்கூடக்கா பார்த்தது வந்து $300 மில்லியன் யோசிச்சு பாருங்க. $300 மில்லியன் போட்டு செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் வந்து டோட்டல் ஃபெயிலிங். எத்தனை 2 ஆண்டுகள் பணி செஞ்சுட்டு. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த திட்டத்தை இருந்த காலகட்டத்திற்கும் அந்த திட்டத்தை முடிக்கும் போது அந்த 2 ஆண்டு காலத்துல எவ்வளவோ மாற்றங்கள். அந்த மாற்றங்கள்னால இந்த திட்டத்தை முடிக்கும் பொழுது அது தேவையே இல்லாத மாதிரி சூழல் வந்துச்சு. ஆக நீங்க எந்த காலகட்டத்துக்குள்ள அதை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, முடிக்க வேண்டிய சூழல் என்ன இருக்குதுன்றது முக்கியம். இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த மருத்துவர் உதாரணத்தை எடுத்துக்கோமே. அந்த மருத்துவர் உதாரணத்தை கூட நீங்க எந்த காலகட்டத்துக்குள்ள இந்த நோய் தீரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 மாசத்துல தீர்ந்துடணும், இல்ல 6 மாசத்துல தீர்ந்தணும், 6 வருஷத்துல தீர்ந்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த நோயினுடைய தன்மை அப்படி இருக்காது. சில நோய்களுக்கு நீங்க பல ஆண்டுகள் வந்து நீங்க தொடர்ந்து அதுக்கு சிகிச்சை கொடுத்துட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த நேரம், காலம், நீங்கள் வரையறுத்திருக்கின்ற காலம் அது ரொம்ப முக்கியம். அதனால நான் முதலே சொன்னேன், உங்களுடைய திட்டங்கள் மாறலாம், ஆனால் உங்கள் இலக்கு மாறக்கூடாது. அந்த இலக்கை நீங்க எப்போ அடைய போறீங்க, எந்த நேரத்துல நீங்க அடையணும் விரும்புறீங்கன்றதுதான் வித்தியாசம். அந்த இலக்கு வந்து நீங்க குறைச்சலா வச்சுட்டீங்க, இல்ல தேவைக்கு குறைவா வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா திட்டம் அது தோல்விதான் அடையும். அப்போ அந்த நேரத்துல வந்து உங்களுடைய அந்த நேரத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் தளர்த்தி கொண்டு அதை முடியும்னா, நான் சொல்றது முடியும்னா தான், முடியலன்னா தோல்விதான். அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு அடுத்ததுல நாம அதை வந்து எப்படி முயற்சி பண்ணலாம் தான் யோசிக்கும் போதே தோல்விதான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரே ஒரு 2 பேரையும் சேர்த்து வச்சு நான் சொல்றேன். என்னன்னா, இலக்குகள் தோல்வி அடையலாம், ஊழ்வயப்பட்டு அடையலாம், எல்லாத்தையும் மீறி சரியா திட்டம்னு அடையலாம். அப்ப அந்த எண்ட் ரிசல்ட் வரப்ப ஐயா சொன்னாங்கல்ல, எண்ட் ரிசல்ட் மீன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சொன்னாங்கல்ல, மீன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்ல அந்த செயல்பாடுல, அந்த திட்டமோட செயல்பாடுல அறமும் இருக்கும். அப்ப அன்றறிவாம் என்னாத அறம் செய்கின்ற குரலை எங்க பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எண்ட் ரிசல்ட் அறம் செய்யணும் அவசியம் இல்லை. அந்த மீன்ஸ் வர்றப்பவே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அது கடைசி முடிவுல தான் அறமா இருக்கணும் அவசியம். அன்றறிவாம் முன்னாடி பின்னாடி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லப்ப அந்த வழிமுறையிலேயே அறச்செயல்பாடுகள் வாய்ப்பு இருந்தால் அந்த அறச்செயல்பாடு அறவினைகளை செய்யும் பொழுது திட்டம் தோல்வி உற்றாலும் இடத்தில் அறத்தின்பால் சில இடத்துல செஞ்சிருக்கோங்கிற ஒரு நிறைவாவது கிடைக்குங்கிறத நான் ஒரு பார்க்கிறேன். அன்றறிவாம் என்னாத அறம் செய்க என்ற ஒரு என்னதான் கடைசியா வந்து என்னதான் ஸ்கேப் பண்ணலாம், கடைசியா மனுஷனுக்கு தேவை மைண்ட் ஸ்கேப் தான், தன்னுடைய மைண்ட் ஸ்கேப் தான். அந்த மைண்ட் ஸ்கேப்ல ஒரு நிறைவு வரும். நிறைய வேணுமோ இல்லையோ நிறைவு வேணும். நிறைவு வர்றப்ப அந்த வழிமுறைகள்ல நம்மளால ஒரு அறச்செயல்களையும் சேர்ந்து செய்யும் பொழுது சரி என்று சில தோல்வியா இருக்கணும். அந்த வழிமுறைகள்ல சில அறங்களை என்னால் செய்ய முடிந்தது என்று அந்த நிறைவே வந்து அன்றறிவாம் என்னாது அறம் செய்க என்ற குரலை இங்க பொருத்தலாம்னு என்னுடைய சஜஷன். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து இல்ல பொன்றுங்க உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதுல வந்து நான் சொல்றது என்னன்னா, பொன்றுங்கால் பொன்றான் துணைங்கிற அன்றறிவாம் என்ன அறம் செய்க, அது உனக்கு பொன்றுங்கால் பொன்றான் என்னைக்கும் நீடித்த. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சில திட்டங்கள் வந்து வெற்றி அடையுது. இப்ப ஒரு ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோமே, நம்மளுடைய இப்ப கிரீன் ரெவல்யூஷன் ஒரு திட்டம் வர்றப்ப அன்னைக்கு வெற்றி, ஆனா இன்னைக்கு விமர்சிக்கப்படுது. ஆனா அவங்க வந்து அன்னைக்கு செஞ்ச சூழ்நிலை வேற. நம்ம வந்து அப்படிதான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய திட்ட வெற்றியை விட அந்த நடைமுறையில் என்ன அறம் இருந்தது என்பதனை தான் நாம் நோக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக முன்வைக்கிறேன். இல்ல என்ன ஒண்ணே நான் சேர்த்துறதுல கோவிந்தராஜையா நீங்க சொன்ன மாதிரி அந்த தோல்வி அடையும் பொழுது அந்த தோல்வி மிகப்பெரியதான், அது இழப்பு தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த இழப்பிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன? அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த $300 மில்லியன் ப்ராஜெக்ட் வந்து தோல்வி அடைஞ்ச பொழுது அது அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச பொழுது இதில் கற்றுக்கொண்ட பாடங்கள் வந்து எவ்வளவோ உதவியா இருந்துச்சு. அந்த 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 ப்ராஜெக்டோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா இந்த 300 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் வந்து அங்கே பயன்படுத்தி அதை வந்து இன்னும் சிறப்பாக செய்யப்பட்டு அந்த நேரத்தை குறைச்சி அது வந்து வெற்றிகரமாக முடிக்க முடிஞ்சது. அதனால தோல்வி எல்லாம் ஒரு வகையில் தோல்வியாக இருந்தாலும் அதுவும் ஒரு வெற்றி தான் அப்படின்றது. ஒரு வரியில சொல்லுவாங்க, ஐ ஹவ் ஃபெயில்ட் பட் ஐ எம் நாட் அ ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. ஐ ஹவ் ஃபெயில்ட் பட் ஐ எம் நாட் அ ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. அதான் நீங்க சொல்றீங்கல்ல, நெடிதாக்கம் பயன்படுத்துறப்ப நெடிதாக்கம்ங்கிறாரு. நெடிதாக்கம் வேண்டுபவர்னு சொல்றாருல்ல,
செட்டியார் வழக்குல புத்தி கொள் முதல். சுவாமிநாதன் ஐயா, இப்ப நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆஸ் அ சர்ஜன் நான் வந்து காம்ப்ளிகேஷனே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் சர்ஜரியே பண்ணலன்னு அர்த்தம். சர்ஜரியே நான் செயல்படலன்னு அர்த்தம். என்னோட காம்ப்ளிகேஷன்ஸ் மேக்ஸ் மீ பர்ஃபெக்ட். அது வந்து என்னால அனுபவ ரீதியாகவும் இதுவும் தான் சொல்ல முடியும். ஐயா சுவாமிநாதன் ஐயா சொல்ல விரும்புறீங்க? ஐயா பேசுங்க. கனெக்டிவிட்டி சரியா இல்ல. அன்மியூட்ல இருக்காரு, பட் இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது. இணைப்பு சரியா இல்லைங்க ஐயா. ஒரு வாட்டி மியூட் பண்ணிட்டு மறுபடியும் அன்மியூட் பண்ணி பாருங்க. உங்க இதை பதிவா போட்டுருங்க ஐயா, உங்க கருத்தை பதிவா போட்டுருங்க. உங்களுடைய இணைப்பு அவ்வளவு இதுவா இல்ல, கேட்கல. கேட்கலங்க ஐயா. ஐயா உங்களுடைய இதை வந்து வாட்ஸ்அப்ல போட்டுருங்க ஐயா, எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நன்றி. நிறைவு செஞ்சலாம். இன்று வள்ளுவர் மன்றத்தின் மெய்நிகர் நிகழ்வுக்கு, இன்று வள்ளுவர் மன்றத்தின் அந்த மரபுக்கு அணி சேர்த்த ஐயா இளங்கோவன் தங்கவேலு அவர்களுக்கு தான் நன்றி. அதை ஒட்டி இன்று நாம் வந்து இன்னைக்கு பலவிய தன்னளவில் சொல்லணும்னா நிறைய கத்துக்கிட்டோம். நிறைய விஷயங்கள புது புது பார்வைகள், புது சிந்தனைகள் விரிவுக்கான மிகப்பெரிய ஒரு களமாக அமைந்தது என்றால், சும்மா கேட்டோம் போனோம் என்டர்டெயின்மெண்டா இல்லாம இது நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஒரு சிந்தனையை எல்லாருக்கும், இன்னைக்கு 25 பேர் இருந்தாங்க, இப்ப 15 இருந்தாலும் எல்லாரும் மனதிலையும் ஒரு ஒரு கல்லை, பெபிள் எஃபர்ட் சொல்லுவோம், ஒரு கல்லை தூக்கி போட்டு நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி பொருந்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய திறவுகோலையும் ஒரு வெளியையும் திறந்து விட்ட இந்த ஒள்ளும்பாய் செயல் இருக்கிறதுல ஒள்ளும்பாயோ செல்லும், அதை ஒள்ளும்பாயெல்லாம் செல்லும் வாயாக அமைவதற்காக மெல்லும் வாயாக மாத்து. என்னங்கய்யா? ஒல்லும் வாயெல்லாம் மெல்லும் மெல்லும் வாயாக மாத்து. சரி, வெல்லும் செல்லும் வாயானா போதும். வெல்லும் வேண்டாம். வெல்லும் என்ன ஆகுதுன்னா, வெல்லும்னா இன்னொருத்தவங்க தோக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும் அன்னைக்கு. அதனால செல்லும் வாயின்னு வச்சுக்குவோம். அப்படின்னு செல்லும் வாயாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அவரவர் அந்த திருக்குறள் அந்த நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நம் கொடை. நாம் இந்த நுணுக்கங்களை, இதுல ரொம்ப முக்கியமா நினைக்கிறது வந்து, இவ்வளவு நுணுக்கங்களை பேசணும்ல, இது தமிழை தாய்மொழியாக பெற்றவர் மட்டும்தான் செய்ய முடியும். தாய்மொழியால தமிழை அறிந்தவர், தாய்மொழின்னு சொல்ல மாட்டேன், தமிழை நன்றாக அறிந்தவர்கள் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியுமே ஒழிய எந்தவித இதுலையுமே அது வந்து அந்த நுணுக்கங்களை சில விஷயங்கள் நம்மளால சொல்லவே முடியாது. அதாவது அது உணர்ந்து கொள்ளதான் முடியும். அதை பல வகையில் இங்கு உள்ளவர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள். அதில் பல நல்ல கருத்துக்களை ஐயா வந்து அந்த கான்டெம்பரரி திங்கிங்ஸ் அதெல்லாம் கொண்டாந்து இங்க சேர்க்கிறப்ப, மொழி வேறா இருக்கலாம், இலக்கியங்கள் வேறா இருக்கலாம், ஆனா மனிதம் என்பது உலகம் முழுக்க ஒன்றுதான் என்பதனை திரும்ப திரும்ப நம் தமிழ் மரபு பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. அது வந்து இன்னைக்கு நம்ம வந்து அதை வந்து உறுதிப்படுத்திருக்கோம். இந்த ஞாயிறு மாலை பொழுது, இங்கு மாலை பொழுது, அங்கு வந்து அமெரிக்காவில் அதிகாலை பொழுது, இந்த 2 பொழுதுகளும் சேர்ந்து இன்று ஒரு நல் பொழுதாக நம்மளுக்கெல்லாம் அமைந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.